மகாபாரதத்தில் ஒரு நிகழ்ச்சி, உங்களுக்கு தெரிஞ்சதைத்தான் நான் சொல்ல போகிறேன், ஆனால் தெரியாதது கடைசியில் வரும். மகாபாரதத்தில் பாண்டவர்கள் 5 பேர் தெரியும், கௌரவர்கள் 100 பேர் அதுவும் தெரியும். சண்டை ஆரம்பிச்சாச்சு. 18 நாள் யுத்தம் தொடங்கியாச்சு. 3 நாள் 4 நாள் 5 நாள் ஆச்சு. பீஷ்மாச்சாரியார் பாட்டனார் சண்டை போடுறார். அவர் தான் சேனாதிபதி, கடுமையாக சண்டை போடுறார். ஆனால் பாண்டவர்கள் 5 பேரில் யாரையும் கொல்ல முடியலை. இந்த துரியோதனனுக்கு கண்ட கோபம். தாத்தா, நீங்கள் பரசுராமனை ஜெயித்தவர், அவதாரமான பரசுராமனை ஜெயித்தவர். இந்த பாண்டவர்கள் 5 பேரும் உங்களுக்கு எம்மாத்திரம் பேரங்கள்னு சொல்லிட்டு விட்டுட்டு சும்மா இருக்கிறீங்க. நீங்க நினைச்சா இந்த பாண்டவர்களை கொல்ல முடியும். நீங்கள் நினைத்தால் இந்த பாண்டவர்களை கொல்ல முடியும். ஆனால் கொல்லாமல் தயவு காட்டுகிறீர்கள். கொஞ்சம் கடுமையாக திட்டிவிட்டேன். பீஷ்மாச்சாரியாருக்கு தாங்க முடியலை. துரியோதனா, நாளைக்கு ஒரு பாண்டவனையாவது கொல்வேன் சத்தியம் பண்ணிவிட்டார். சபதம் போட்டுட்டார். சபதம் போட்டால் ஒரு காலம் அதை விட்டுட்டு மாற மாட்டார் பீஷ்மாச்சாரியார். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. பீஷ்மர் சபதம் போட்டுட்டார். சபதம் போட்டால் ஒரு காலம் அவரை யாரும் வெல்ல முடியாது. உடனே யோசிக்கிறார், பாண்டவர்கள் 5 பேரில் ஒருத்தன் இறந்து போயிட்டா மிச்ச 4 பாண்டவர்களும் இறந்து போவார்கள். அவங்களுக்குள்ள அப்படி ஒரு அன்பு. பாண்டவர்கள் 5 பேரில் ஒருத்தர் இறந்தால் மிச்ச 4 பேர் இறந்து போவார்கள். யோசிக்கிறார் பகவான் கிருஷ்ணர். எங்கே இருக்கிறாங்க? போர்க்களத்தில் இருக்கிறாங்க. போர் நடந்த இடம் தெரியுமா உங்களுக்கெல்லாம்? குருட்சேத்திரம். நான் போய் பார்த்துட்டு வந்தேன். குருட்சேத்திரத்தில் 4 நாள் தங்கினேன். சரியான இடம். கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் நிற்கலாம், அவ்வளவு பெரிய இடம். இங்கே இருந்து திருத்தங்கள் தாண்டி யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய மைதானம். அப்படி இருக்கு. குளம் இருக்கு, 2 குளம். அந்த குளத்தை சுற்றி வர்றதுக்கு ஆட்டோ எடுத்துக்கிட்டு போனோம், நடந்து போக முடியாது. குருட்சேத்திரம், தர்மக்ஷேத்திரே குருட்சேத்திரே. குருட்சேத்திரத்தை அந்த காலத்தில் குரு வம்சத்தை சேர்ந்த குரு என்பவர் உழுதாராம். இந்த இடத்துல யாராவது இறந்தால் அவர்கள் மோட்சத்துக்கு போக வேண்டும். உழுதாராம். உழுகிறதுக்கு காளமாடு வேணும்ல. எந்த காளமாடு தெரியுமா? சிவபெருமான்கிட்ட கேட்டு ரிஷப வாகனத்தை வாங்கினாராம். யமன்கிட்ட கேட்டு எரும மாட்டை வாங்கினாராம். 2ஐயும் கட்டி உழுதாராம். எப்படி இருக்கு அந்த இடம்? அங்கே யாராவது இறந்து போனால் அவர்கள் மோட்சத்துக்கு போவார்கள். அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா குருட்சேத்திரத்தை தேர்ந்தெடுத்தார். இப்போவும் அங்கே யாராவது இறந்து போனால் பணத்தை தூக்கிக்கிட்டு வந்து குருட்சேத்திரத்தில் தரையில் வைக்கிறாங்க, திருப்பி தூக்கிக்கிட்டு போகிறாங்க. இந்த தரை மண்ணு பட்டால் அவங்களுக்கு மோட்சம். எப்படி? அப்படி இருக்கு அந்த இடம். ஒரு பக்கம் பகவத்கீதை சொன்ன இடம். பெரிய தேரில் 4 குதிரை. கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதை அங்கே ஒலித்து கொண்டே இருக்கிறது. சமஸ்கிருதத்திலையும் சொல்கிறாங்க, ஹிந்தியிலையும் சொல்கிறாங்க. நடந்துக்கிட்டே இருக்கு குருட்சேத்திரம். அங்கே ஒரு பக்கத்தில் இவங்க பாசறைன்னா போர் செய்யக்கூடியவங்க தங்குற இடம். அங்கே ஆண்கள் தான் தங்குவார்களே தவிர பெண்கள் தங்கக்கூடாது. ஆனால் பாஞ்சாலி மட்டும் தங்குவான். என்ன, அவ தலையை விரிச்சு போட்டிருக்கான். என்னைக்கு இந்த துரியோதனன் இறக்கிறானோ, என்னைக்கு அவன் தம்பி துச்சாதனன் இறக்கிறானோ, அவனுடைய ரத்தத்தை பூசி நான் குளிப்பேன். அதுவரை இந்த தலையை நான் முடிய மாட்டேன். விரித்த தலை. அங்கே இருக்கிறா, ராத்திரி பகலா இருக்கிறா. எங்கே? பாசறையில். இப்போ கிருஷ்ண பரமாத்மா ராத்திரி 10 மணி அவள்கிட்ட போகிறார். பாஞ்சாலி, என்ன புறப்படு. எங்கேன்னு கேட்கல. கிருஷ்ணன் சொன்னால் அது எங்கே வேணாலும் நல்லதாகத்தான் இருக்கும். புறப்பட்டான். நடந்து வர்றா.
எதிர்த்தாப்பில் கௌரவர்கள் பாசறை, அதில் பீஷ்மாச்சாரியார் சேனாதிபதி. முதல் குடிசை அவருக்கு. காலை நீட்டி படுத்து தூங்குறார். நல்லா தெரியுது. அந்த இடத்துக்கு வந்தாச்சு. கிருஷ்ண பரமாத்மா பாஞ்சாலியை பார்க்கிறார். பாஞ்சாலி, நான் சொல்கிற மாதிரி செய்யணும். என்ன? உள்ள போ. பீஷ்மாச்சாரியார் தூங்குறார். முக்காடை போட்டுக்கோ. அவர் காலை தொட்டு விழுந்து கும்பிடு. விழுந்து கும்பிட்டு அவர் காலை தொட்டு கும்பிடு. ஐயோ, இது என்ன செருப்பை போட்டுக்கிட்டு வந்திருக்க? இந்த செருப்பு சத்தம் கேட்டா நீ என்ன அவர் கண்டுபிடிச்சு விடுவாரே? எப்படி இருக்கு? இந்த செருப்பு சத்தத்தை கேட்டா வந்திருக்கிறது பாஞ்சாலின்னு கண்டுபிடிச்சு விடுவாராம். இந்த கண் தெரியாத சில பேர் நம்மளை கண்டுபிடிச்சிடுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்கும். இந்த செருப்பை போட்டுக்கிட்டு வந்துட்டிய, கலட்டி கொடு. செருப்பை கலட்டினா நெஞ்சோட வச்சுக்கிட்டார். யாரு செருப்பேன்? பாஞ்சாலி செருப்பேன். நெஞ்சோட வச்சு பிடிச்சிக்கிட்டார். இப்போ உள்ள போ, சத்தம் போடாம போ, மெதுவா போ, பூனை மாதிரி போ. உள்ள போனா கீழே விழுந்து கும்பிட்டா, காலை தொட்டு கும்பிட்டா, முழிச்சுக்கிட்டாரு. பார்த்தா யாரோ ஒரு பொண்ணு, தீர்க்க சுமங்கிலி பவ. முடிஞ்சு போச்சு. தீர்க்க சுமங்கிலி பவ. முழிச்சு பார்த்தா பாஞ்சாலி. திரும்பி பார்த்தா கிருஷ்ணன் செருப்பை கையில் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான். கிருஷ்ணா, இது உன்னுடைய லீலை. ஆமாம், நீ எளிமையானவன்னு தெரியும். அதுக்காக இந்த பொண்ணோட செருப்பை இப்படியா நெஞ்சில வச்சு பிடிச்சிக்கிறது? அது மகாலட்சுமி இருக்கிற மார்பு சரிதானே? அங்கே இந்த செருப்பை வச்சு பிடிக்கலாமா? பகவானே, உன் கருணைக்கு எல்லையே இல்லையா? செருப்பை கீழே போடு. பகவான் கிருஷ்ணன் கீழே போட்டுட்டான். பாட்டனாரே, என்ன? நேத்து ராத்திரி பாண்டவர்களில் ஒருவனை கொல்கிறேன் என்று சொன்னீர்கள். இப்போ இந்த பொண்ணை பார்த்து தீர்க்க சுமங்கிலி பவா அப்படிங்கிறீங்க. அது நடக்குமா? இது நடக்குமா? பீஷ்மாச்சாரியார் சிரிக்கிறார். கிருஷ்ணா, இது உன்னுடைய லீலை. கோபத்தினாலேயும் ஆத்திரத்தினாலேயும் நேற்றைக்கு சொன்னதை விட நல்ல தூங்கி எந்திரிச்சு ஒரு மங்களமான சுமங்கிலி பொண்ணை பார்த்து சொன்ன வார்த்தை இன்றைய வார்த்தை. நேற்றைய சபதத்தை விட இன்றைய வரம், இன்றைய ஆசீர்வாதம் அதுதான் நடக்கும். தப்பிச்சிட்டாங்களா? காப்பாத்தினது யாரு? கிருஷ்ண பரமாத்மா. இன்னும் ஒன்று சொல்கிறேன். ராத்திரிக்கு எல்லாருக்கும் சாப்பாடு. எப்படி தெரியுமா? அந்த காலத்து சண்டையெல்லாம் காலம்பர 6 மணிக்கு சூரியன் உதயமான உடனே சண்டை ஆரம்பிச்சிடுவாங்க. இவனை அவன் வெட்டுவான், அவனை இவன் வெட்டுவான், எல்லாம் முடிஞ்சிடும். சாயந்தரம் சூரியன் மலை வாயில விழுந்தாச்சா 6 மணிக்கு சண்டையை நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தன் வெட்ட மாட்டான். எல்லாரும் ராத்திரி ஒரு வேளை தான் சாப்பாடு. சண்டையை முடிச்சு ராத்திரி உட்கார்ந்து அத்தனை பேர். எத்தனை பேர்? 18 அக்குரோணி. ஒரு அக்குரோணின்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர். 18 × 2.5 பெருக்கி பாருங்க, 45 லட்சம் பேர். 45 லட்சம் பேர் ராத்திரி உட்கார்ந்து சாப்பிடுவான். யாரும் ஒருத்தனோட ஒருத்தன் சண்டை போட மாட்டான். தர்ம யுத்தம். மறுநாள் காலையில் 6 மணிக்கு திருப்பி சண்டை ஆரம்பிச்சிடுவான். இந்த சாப்பாடு போட்டவன் யாரு தெரியுமா? பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன். சேர நாட்டு ராஜா, தமிழகத்தை சேர்ந்த சேர நாட்டு ராஜா. அவனுக்கு பேர் என்ன? பெருஞ்சோறு போட்டானான். பின்ன ஒரு நாளைக்கு 45 லட்சம் பேருக்கு சாப்பாடு போடுறதுன்னா என்ன சும்மாவா இருக்கு? எவ்வளவு சமைக்கணும் யோசிச்சு பாருங்க. பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன். அதில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? அன்னன்னைக்கு சாப்பாடு சமைச்சா அன்னன்னைக்கு சரியா போயிடும். மிஞ்சவும் மிஞ்சாது, பத்தாமலும் போகாது. அது எப்படி? நம்ம வீட்டு கல்யாணத்தில் சமயத்தில் ஏகமாக மிஞ்சி போயிடும், சமயத்தில் பத்தாமலும் போயிடும். இது ரெண்டும் இல்லை, சரியா போகுது. அது எப்படி? புரியலை. தர்மராஜாவுக்கே புரியலை. நான் சொல்கிறது உங்களுக்கெல்லாம் புரியுதா? இப்போ முத நாள் சண்டையில் காலையில் 45 லட்சம் பேர் இருந்தால் அன்னைக்கு சாயந்தரம் ஆள் தொகை குறையுமா கூடுமா? குறையும்.
ஏன்னா முத நாள் சண்டையில் செத்துருப்பானா இல்லையா? ஒரு 10,000 பேர் செத்து போயிட்டா அன்னைக்கு ராத்திரி 45 லட்சம் மைனஸ் 10,000 அப்படித்தானே இருக்கேன். கரெக்டாக சமைக்கிறான். அடுத்த நாள் சண்டையில் ஒரு 2 லட்சம் பேர் செத்து போயிட்டா அன்னைக்கு ராத்திரி அதை விட கம்மியாகும், அப்போ சமைக்கிறான். அதுவும் சரியா போகுது. என்னடா இந்த சமைக்கிறவனுக்கு எப்படி இவ்வளவு ஆற்றல்? எப்படி தெரியும்? தர்மராஜாவுக்கே சந்தேகம். பெருஞ்சோற்று உதயன் சேரலாதனை பார்த்தார். சேர நாட்டு ராஜா. அந்த காலத்தில் சேர நாடு நம்ம கேரளா நாடு பம்பாய் வரைக்கும் இருந்திருக்கு. கடற்கரை ஓரத்தில் கோவாவெல்லாம் சேர நாடு, மகாராஷ்டிரத்தில் ஒரு பகுதி சேர நாடு. பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன். தர்மராஜா கூப்பிட்டாரு. சேரலாஜா, என்ன அது எப்படி சாப்பாடு கரெக்டாக பண்ணுற? அப்படியா தர்மராஜா, இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சாப்பிட்டு போக விட்டு நீங்கள் உட்கார்ந்துருங்க. தர்மராஜா உட்கார்ந்துட்டார். எல்லாரும் வந்து சாப்பிட்டாங்க. நேற்றுக்கு சண்டை போட்டவன் இன்னைக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றேன். பேச்சே கிடையாது. தர்ம யுத்தம். இன்னைக்கு மாரி குண்டு போடுறதில்லை. ஆஸ்பத்திரியில் குண்டு போடு, அந்த ஆள் இருக்கிற இடத்துல குண்டு போடு. இது அநியாய அதர்ம யுத்தம். அது தர்ம யுத்தம். எல்லாம் சாப்பிட்டாங்க, போயிட்டாங்க. கிருஷ்ணன் கடைசியாக வர்றான். குதிரைக்கு சாப்பாடு போட்டு, குதிரைக்கு உண்ணி இருக்குமில்ல அதெல்லாம் எடுத்து விட்டு, குதிரையை தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டு, அதுக்கு ஓய்வு கொடுத்துட்டு, எல்லாரும் சாப்பிட்ட எச்சிகலையை எடுத்து, யார் எடுக்கிறா? பகவான் கிருஷ்ணன். அதுக்கு பேர் சௌலப்பியம்னு பேர், எளிமை. எல்லா எச்சிகளையும் எடுத்து போட்டுட்டு கடைசியா யாரு சாப்பிட வர்றா? பகவான் கிருஷ்ணன் வந்து உட்கார்ந்தாச்சு. எல்லாருக்கும் சமயக்காரங்க பரிமாறினாங்களா? கிருஷ்ணனுக்கு பரிமாற பெருஞ்சோற்று உதயன் சேரலாதனே வர்றான். சேர ராஜா பரிமாறுறான். கும்பிட்டுட்டு பரிமாறுறான். சாப்பிட்றார். எந்திரிச்சு போயிட்டார். தர்மராஜா, இங்கே வாங்க. வந்தார். இந்த என்ன இருக்கு தெரியுதா? ஒரு 22 முந்திரி பருப்பு இருக்கு. பாயாசத்தில் போட்ட முந்திரி பருப்பு சாப்பிடாம ஒதுக்கி வச்சிருக்கேன். 22 முந்திரி பருப்பு இருக்கு. நாளைக்கு சண்டையில் 22,000 பேருக்கு முடிஞ்சு போவாங்க. அவன் இன்னைக்கே திட்டம் போட்டுட்டான். நாளைக்கு எவனோ கொல்ல போறாங்க. கர்த்தா அவன் கருவி. இது கரெக்டாக மறுநாளைக்கு 22,000 பேர். ஒரு 10-100 முன்னப்பண்ண இருக்குன்னு வச்சுங்களேன். முடிஞ்சு போச்சு. தர்மராஜா நினைச்சாராம், கிருஷ்ணா நான் நினைச்சேன் அர்ஜுனன் கொல்றான், பீஷ்மர் கொல்றாருன்னு நினைச்சேன். நீ கொல்ற ஐயா எல்லாரையும். திட்டம் போட்டு இன்னைக்கு இத்தனை பேர் சாகணும். 45 லட்சம் பேரும் 18 நாளையில மொத்தமா இறந்தாங்க. யாரு காரணம்? கபட நாடக சூத்திராவதாரி. அவனுக்கு பேரு பகவான் கிருஷ்ணன் காரணம். இந்த கிருஷ்ணனுடைய லீலையில ஆழ்வார்களோட பண்ணின லீலைகள் ரொம்ப அதிகம். ஆழ்வார்கள் சொன்னபடி செய்வானா கிருஷ்ணன். யதோத்காரின்னு பேர். யதோத்காரின்னா என்ன அர்த்தம்? சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். காஞ்சிபுரம் போயிருக்கீங்கள்ல, ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போயிருப்பீங்க. வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? போகணும். வரதராஜ பெருமாள் கோயில், அதுக்கு பக்கத்தில் யதோத்காரி கோயில். யதோத்காரின்னா என்ன அர்த்தம்? சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். அப்படின்னா என்ன? திருமலிசைன்னு ஒரு ஊர், மெட்ராஸுக்கு பக்கம் திருமலிசை. திருமலிசையில் ஒரு பெரம்பு புத்து, ஒரு பெரம்பு செடி, அதுக்கிட்ட ஒரு குழந்தை கிடந்தது. எடுத்து வளர்த்தாங்க. இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? திருமலிசை ஆழ்வார். இந்த குழந்தை கிருஷ்ணனுடைய பரம பக்தனா வளருது. கண்ணனை பாடுறது, கண்ணனை பேசுவது, பெருமாளை கும்பிடுறது, இப்படியே இருக்கு. வயசு வந்துருச்சு. ஒரு 25-30. கல்யாணம் காட்சியெல்லாம் கிடையாது. எல்லாம் கண்ணன். உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை, எல்லாம் கண்ணன் எம்பெருமான் அருள். 30 வயசு ஆயிடுச்சு நம்ம திருமலிசை ஆழ்வாருக்கு. ஒரு ஆசிரமம். ஆசிரமத்தில் உட்கார்ந்து பெருமாளை கும்பிட்டுக்கிட்டே இருக்கார். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. இதான் மந்திரம். அந்த ஆசிரமத்தில் ஒரு 80 வயசு பாட்டி.
வேலை பார்க்குறா, குனிஞ்சு நிமிந்து கூட்டுறா. நமக்கு இன்னைக்கு நிமிந்தபடிக்கே கூட்டிட்டு போயிடுறான். புரியுதில்ல? நம்மளை விட உயரமாக ஒன்றை வச்சு அப்படி கூட்டுறோம், இல்லை மிஷினை வச்சு தள்ளிக்கிட்டே போயிடுறோம். அது அப்படியே உறிஞ்சிடுது. ஏத்தாப்புல சின்ன பையனை ஒருத்த வந்து அவனையும் உறிஞ்சிடும் போல இருக்கு. எல்லாம் பண்ணிட்டோம். சாப்பாடு இன்னைக்கு டேபிளில் போட்டு சாப்பிட்றோம். அப்போ குனிஞ்சு பரிமாறணும். குனிஞ்சு பரிமாறினாவில்ல தெரியும். அந்த 80 வயசு கிழவி வாழ்வாருடைய வேட்டியை துவைச்சு போடுறான். பெருமாளுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்கிறான். நைவேத்தியம் தயார் பண்ணுறான். கோயிலை எல்லாம் கூட்டி தள்ளுறான். ஆசிரமத்தை சுத்தமாக்குறான். தண்ணி கொண்டாந்து வைக்கிறா. வயசு 80. சம்பளம் வாங்கலை. எனக்கு எந்த சம்பளமும் வேண்டாம், இது பகவான் கண்ணனுக்கு நான் செய்யக்கூடிய தொண்டு. வயசு 80. ஆழ்வாருக்கு மனசு கேட்கல. பாட்டி, என்ன நீங்கள் இத்தனை காலமாக இங்கே வேலை பார்க்குறீங்க, 70 வயசில் வந்த நீங்கள் இப்போ 80 வயசு 10 வருஷமாக வேலை பார்க்குறீங்க. பாட்டி, உங்களுக்கு என்னமாவது நான் சம்பளம் கொடுக்க நினைக்கிறேன். வேண்டாம், என்னமாவது கேளுங்க பாட்டி. சம்பளம் வேண்டாம், ஏதாவது கேளுங்க, நான் கொடுக்கணும். கேட்கவா? கேளுங்க. நான் 18 வயசு பொண்ணா மாறணும். 80 18 18 ஆகணும். பழி நம்மளால முடியுமா? ஆசையாகத்தான் இருக்கு, முடியாதில்ல. திரும்ப முடியுமாம்மா? அந்த காலத்துக்கு போக முடியுமா? முடியாது. 80 வயசு பொண்ணு என்ன கேட்டா, நான் 18 வயசு அழகான பெண்ணா மாறணும். ஆழ்வார் பார்த்தார், தீர்த்தத்தை எடுத்தார். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. குலந்தரும் செல்வந்தந்திடும் அடியார் படுதுயராயினை எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ்விசும் பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நாராயணா என்னும் நாமம், நாராயணா என்னும் நாமம். தீர்த்தத்தை தெளிச்சாரா? பாட்டி பேத்தி ஆயிட்டா. 80 18 ஆயிடுச்சு. ஆசையாக இருக்குல்ல நமக்கெல்லாம்? நடக்காதே. 18 வயசு பருவ பொண்ணு அழகாக வெக்கப்பட்டுக்கிட்டு நிற்கிறான். ஆழ்வாருக்கு சந்தோஷம். பெருமாளே, வெளியில் வந்தாளா? அந்த ஊர் ராஜா பல்லக்கில் வந்தான். அவனுக்கு 22 வயசு. இந்த 18 வயசு பொண்ணை பார்த்தானா, அடே ரொம்ப அழகா இருக்காளே. வயது 16 இருக்கும் இளவயது மங்கை. பாரதியார் பாடுவார்ல, மங்கியதோர் நிலவினிலே கனவில் இது கண்டேன். வயது 16 இருக்கும் இளவயது மங்கை. அழகா கம்பீரமா 18 வயசு பொண்ணு வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா. பொண்ணு எப்போ அழகா இருப்பா தெரியுமா? என்னம்மா, எப்போ அழகா இருப்பா? வயிற்றுல குழந்தை இருக்கிற போது ரொம்ப அழகா இருப்பான். ஏன்னா தெய்வத்துக்கு சமானம். பெற்றாயோ பிழைத்தாயோ தான். இன்னும் ஒன்று, வெக்கப்படுற போது அழகா இருப்பான். அந்த காலத்தில் வெக்கம்னு ஒன்று இருந்துச்சு தெரியுமா? இப்போ நம்ம கதை அப்படி ஆகி போச்சு. இப்போ பையன் வெக்கப்படுறானே தவிர பொண்ணு வெக்கப்பட மாட்டேங்குது. அவன் தான் வெக்கப்படுறான். சொக்கலிங்க பெருமானை பார்த்த உடனே மீனாட்சி காலால் கோலம் போட்டாளாம் கைலாசத்தில். அதை யாரு? பரஞ்சோதியார் பாடுவார். இப்போ இந்த பொண்ணு வெக்கப்பட்டு நின்றுதா, ரொம்ப அழகா தெரிஞ்சுதா. ராஜா இறங்கி வந்தான், நான் உன்னை கல்யாணம் பண்ணி பட்டத்து ராணியாக வச்சுக்கிறேன். எப்படி இருக்கு? பல்லு விழுந்த கிழவி பட்டத்து ராணியாக மாறிட்டா. 80 18 ஆயிடுச்சு. மெட்ராஸில் எல்ஐசின்னு ஒரு கட்டடம் இருக்குது மவுண்ட் ரோட்டில். அந்த காலத்தில் முதல்ல 14 மாடி கட்டடம் அதுதான். 52 54 எல்லாம் எல்ஐசி மெட்ராஸ் போனால் எல்ஐசி கட்டடத்தை பார்த்தியா? 14 மாடி மவுண்ட் ரோட்டில். அந்த காலம் அப்படித்தான். நம்ம ஊர் குப்பன், அங்கே போயிட்டேன். போய் இந்த கட்டடத்தையே பார்த்துக்கிட்டு நிற்கிறான். உள்ளே கூட்டிக்கிட்டு போனாங்க. உள்ளே பார்க்குறேன். அங்கேருந்து ஒரு 50 வயசு கிழவி, 50 60 வயசு வெள்ளைக்காரி, ஹை ஹீல் ஷூ, குட்டை பாவாடை, டக் 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 டக்குன்னு வர்றான். வந்து லிஃப்ட்டில் ஏறிட்டான். இவன் லிஃப்ட்டை பார்த்ததில்லை நம்மாள். என்னடா என்னமோ எங்கேயோ உள்ளே போயிட்டாலே. போன உடனே கதவை வேற சாத்தி விட்டா.
ஐயோ உயிரோட மேலே போயிட்டா, உயிரோட மேலே போயிட்டா. இப்படி பார்த்துக்கிட்டே நிற்கிறான். 15 நிமிஷம் ஆச்சு. லிஃப்ட்டு கீழே வந்துச்சு. ஒரு 17 வயசு பொண்ணு அதே மாதிரி ஆங்கிலோ இந்தியன் கேர்ள் அழகா வெளியில் வரா. நானும் மெட்ராஸில் பார்த்ததெல்லாம் பார்த்தேன். 60 வயசை மேலே ஏற்றி 17 வயசாக இறக்கி விட்டாங்களே. இது தெரிஞ்சிருந்தா நம்ம கருப்பாயவும் கூட்டியாந்து இருக்கலாமே. ஆமாம், அவளுக்கு வயசு குறையுமில்ல. அது மாதிரி 80 வயசு இப்போ என்ன ஆயிடுச்சு, 18 வயசு ஆயிடுச்சு. ராஜா கல்யாணம் பண்ணிட்டான். 18 வயசு பொண்ணு, முத குழந்தை, 2வது குழந்தை, 3வது குழந்தை, ஒரு 25-30 வருஷம் ஆயிடுச்சு. ராஜாவுக்கு லேச அந்த காது ஓரத்தில் நரைக்குது. நரைக்கிறது என்ன தெரியுமா? கடவுள் கொடுக்குற நோட்டீஸ். டேய், இவ்வளவு காலம் நீ உனக்கு உன் பொண்டாட்டி பிள்ளைக்குன்னு சம்பாதிச்ச, இனிமே நீ போகிறதுக்கு நல்ல வழியை பாரு. கடவுளை கும்பிடு, 4 நல்ல காரியம் பண்ணு. அருணகிரிநாதர் சபைக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து நல்ல விதமாக அவங்கள நடத்த சொல்லு. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பணத்தை கொடு, போட்டு புதைச்சி வச்சுட்டு போகாதே. சொல்கிறாமா இல்லையா? அதுக்காகத்தான் நிறைய கொடுக்கறது. நிறைய கொடுத்தா ரெடி ஆகணும். நம்மால் என்ன பண்ணுறான், அங்கேருந்து நோட்டீஸ் விட்டா இவன் டை அடித்து பதில் நோட்டீஸ் விடுறான். டை அடிக்கிறானா இல்லையா? பதில் நோட்டீஸ் விடுறான். கடைசி போய் சேர்ற நரை, திரை, மூப்பு, சாவு. இந்த ராஜாவுக்கு நரை வந்துருச்சு, ராஜாவுக்கு மூப்பு வந்துருச்சு, ராஜாவுக்கு தோல் சுருங்குது. நம்ம 18 வயசு அப்படியே இருக்கு. அன்னைக்கு பார்த்தாப்புல. ஏம்மா, ஏன் சொல்லுங்க? பிரம்மா கொடுத்த உடம்புக்கு நரை, திரை, மூப்பு, சாவு உண்டு. ஆழ்வார் கொடுத்த உடம்புக்கு நரை கிடையாது, திரை கிடையாது, மூப்பு கிடையாது, அதனால சாவும் கிடையாது. யார் பெரியவர், பிரம்மாவா ஆழ்வாரா? ஆழ்வார். என்னம்மா எனக்கு மூப்பாயிடுச்சு, நான் இப்படி இருக்கிறேன், நீ அன்னைக்கு வந்தாப்புல இருக்கிற? இத்தனை பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவான், கோடி ஒரு வெள்ளைக்கு, குமரி ஒரு பிள்ளைக்கும்பேன். ஒரு கோடி சட்டை நல்லா இருக்கும், செலவைக்கு போட்டு வந்துன்னா அது கொஞ்சம் டல்லாக இருக்கும். அதே மாதிரி அழகாக இருப்பா பொண்ணு, கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை பெற்றுட்டா கொஞ்சம் அந்த அழகு குறைஞ்சிரும். கோடி ஒரு வெள்ளைக்கு, குமரி ஒரு பிள்ளைக்கு. இது என்ன 4 பிள்ளை ஆயிடுச்சு, 30 வருஷம் ஆயிடுச்சு, அன்னைக்கு பார்த்த மாதிரி இருக்கிறியே. அப்பத்தான் இவ சொன்னா நமக்கு அப்பவே 80 வயசுன்னு. ஆழ்வார் போட்ட பிச்சை. இந்த உடம்பு யாரு கொடுத்தது? பிரம்மா கொடுத்ததில்லை, திருமழிசை ஆழ்வார் கொடுத்து. ஐயோ, இது அன்னைக்கே சொல்லி இருக்கப்படாதா? நானும் போய் ஆழ்வார்கிட்ட அந்த உடம்பை வாங்கி இருப்பனே. இத்தனை வருஷம் வீணாக்கி விட்டியே. நம்மகிட்ட ஒருத்தன் வேலை பார்க்குறான், அவனுக்கு கணிகண்ணன்னு பேரு. அவன் ஆழ்வாருடைய அசிஸ்டண்ட்டு. கூப்பிடு அந்த ஆளை. கணிகண்ணா வந்துட்டான், நீ திருமழிசை ஆழ்வார்கிட்ட போ, எனக்கு இளமை வாங்கிக்கிட்டு வா. என்னமோ 3/4 கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வாடின மாதிரி. எனக்கு இளமை வாங்கிக்கிட்டு வா. இளமையா வாங்கிறதா? அதெல்லாம் முடியாது, அவராக பார்த்து கொடுத்தாத்தான் உண்டு. எங்க கேட்கவா முடியும்? என்ன சொல்கிற? ஆமாம், நான் எப்படி இப்போ கேட்குறது? அப்படியா? என் நாட்டில் இருந்துக்கிட்டு நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிற? உன்னை நாடு கடத்தியாச்சு, என் நாட்டை விட்டுட்டு போ. அந்த காலத்தில் இந்தியாவில் 56 நாடு. புதுக்கோட்டை சமஸ்தானம் தனி, ராமநாதபுரம் சமஸ்தானம் தனி, எட்டயபுரம் சமஸ்தானம் தனி. நமக்குள்ளே அப்படி. இந்தியா பூரா எத்தனை தேசம்? 56 தேசம், தனித்தனி 56 தேசம். இது காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தை விட்டுட்டு வெளியில் போ, என் தேசத்தில் இருக்கப்படாது, உன்னை நாடு கடத்தி விட்டேன். கணிகண்ணன் புறப்பட்டான், நேர திருமழிசை ஆழ்வார்கிட்ட வந்தான். சாமி, என்ன நாடு கடத்தி விட்டாங்க, நான் ஊரை விட்டுட்டு போகிறேன். நீ ஊரை விட்டுட்டு போறியா? உன்ன மாதிரி ஒரு சீடன் எனக்கு கிடைக்க மாட்டேன், நானும் வர்றேன். பின்னால் போனார் திருமழிசை ஆழ்வார். யாரோ சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா பெருமாள் படுத்து கிடக்கிறாரா, அவர் கையில் சட்டை மாட்டி நிற்கிது.
பெருமாளே நீயும் வர்றியா? முன்னாரு. எந்திரி, புறப்படு. இந்த பாரு பெருமாளே, நான் கண்ட இடத்துல படுப்பேன், எனக்கு கண்ட இடத்துல தூக்கம் வரும். நீ பாம்பில் படுக்கிற ஆள், உனக்கு பாம்பு மெத்தை தான் பிடிக்கும். பாம்பு மெத்தையில் படுத்தா சுகமாக மெத்து மெத்துன்னு இருக்குமா. நீங்கள் படுத்தீங்களா சார்னு கேட்காதீங்க, படுத்தா நான் வந்து பேச முடியாது. பாம்பு மெத்தையில் படுத்தா படுத்து பார்த்தாவில தெரியும், மெத்து மெத்துன்னு இருக்குமா. பெருமாளே நான் எல்லா இடத்துலையும் படுப்பேன், நீ பாம்பில் தான் படுப்ப, அதனால மெத்தையை சுருட்டி தோளில் வச்சுக்கா, எங்கே வேணாலும் விரித்து படுத்துக்கலாம். சரின்னாராம். தோளில் மகாலட்சுமி நின்னாலாம், என் கையை பிடிச்சிக்கிட்டு வான்னாராம். முதல்ல கணிகண்ணன் போக, அடுத்து திருமலிசை ஆழ்வார் போக, அடுத்து பெருமாள் தலையில பாம்பு, கையில மகாலட்சுமி, துளசி மாலை, மூச்சு வாங்குது. இவர் நடந்து போக ஊர் மக்கள் பார்த்தாங்க, பெருமாள் போயிட்டாருன்னா காஞ்சிபுரத்தில் என்னையா இருக்கு, மீனாட்சி இல்லைன்னா மதுரையில் என்னையா இருக்கு, ஒன்றும் கிடையாது, எல்லாம் போயிடும். ஊர் மக்கள் எல்லாம் பின்னால் போயிட்டாங்க. ஊரு சுத்தம், ஒரு பிள்ளை ஈகாக்க கிடையாது. மந்திரி ராஜாட்ட ஓடி வந்தான், மகாராஜா என்ன ஊரே காலி, எல்லாம் போயிட்டாங்க. அந்த புறத்தில் இருந்தவங்களும் சொல்லாமல் போயிட்டாங்க, நான் தான் பாக்கி, ஒரு மரியாதைக்கு சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன், போயிட்டு வரேன். அவனும் போயிட்டான். இப்போ ராஜா ஒத்த ஆளாக உட்காந்து என்னத்தை ராஜ்யபாரம் பண்ணுறது? என்னங்க மரம் மட்டை தான் கிடக்கு, மனுஷால் கிடையாது. ராஜா பார்த்தான், ஐயோ எல்லாம் போச்சே, ஓடி வந்தான். பொதுமக்கள் எல்லாம் நடந்து போகிறாங்க, கும்பிட்டான், என்னை மன்னிச்சுக்கிடுங்க, எல்லாரும் திரும்பி வாங்க, பெருமாள் வந்தாத்தான் நாங்கள் வருவோம். போய் பெருமாள் காலில் போய் விழுந்தான், பெருமாளே திரும்பி வா, ஆழ்வார் வந்தாத்தான் நான் வருவேன். ஆழ்வார் காலில் போய் விழுந்தான், ஆழ்வாரே வாங்கோ, கணிகண்ணை வந்தாத்தான் நான் வருவேன். எந்த கணிகண்ணனை நாடு கடத்தினானோ அவங்காலில் போய் விழுந்தான். அவன் மகாராஜா விழாதீங்க, திரும்புடா அப்பா, என் நாடே போயிடுச்சு. அதில் ஒரு 2 வரி இருக்கு, நான் சொல்லலை. இந்த பெருமாள் படுத்து கிடந்தார்ல, எந்திரிச்சார்ல, பெருமாளை எந்திரி புறப்படு அப்படின்னு திருமலிசை ஆழ்வார் ஒரு பாட்டு பாடுறார். கணிகண்ணன் போகின்றான், காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணிவுடைய சென்னா புலவனும் செல்லுகின்றேன், நீயும் முந்தன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள். பாம்பு படுக்கையை சுருட்டிக்கிட்டு புறப்படு. பெருமாள் சரின்னு கேட்டாராம். இப்போ எல்லாரும் காலில் விழுந்தாச்சு. கணிகண்ணன் திரும்புகிறான், ஆழ்வாரும் திரும்புகிறார். பெருமாள் என்னன்னாராம், பெருமாளே கணிகண்ணன் போக்கு ஒளிந்தான், காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணி உடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன், நீயும் உந்தன் பைனாகப்பாய் படுத்துக்கொள். அப்பவே சுருட்டிக்கொள், இப்போ விரிச்சு படுத்துக்கோ. ராத்திரி அங்கே தங்குனாராம். காஞ்சிபுரத்தில் அந்த இடத்துக்கு பேர் தெரியுமா? ஓர் இருக்கை. இப்போ ஓரிக்கைன்னு போர்டு போட்டிருக்காங்க. ஓர் இருக்கை, ஒரு இரவு தங்கினது. எதுக்கு சொல்ல வந்தேன்? கண்ணனுடைய கருணைக்கு எல்லையே கிடையாது. அந்த கருணை ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தது. உங்களுக்கெல்லாம் ராமாயணம் தெரியுமில்ல? சீதையை ராவணன் தூக்கிக்கிட்டு போயிட்டான். ராமரும் லக்ஷ்மணரும் வந்து தேடுறாங்க, சீதையை காணோம். சீதை இந்த ராவணனோட அந்த புஷ்பக விமானத்தில் போகிற பொழுது கோதாவரி நதி ஓடுது. கோதாவரி கரை தானே நாசிக் பஞ்சவடி. கோதாவரி நதியை பார்த்து, கோதாவரியே ராமர் கேட்டா என்னை இந்த பாவி தூக்கிக்கிட்டு போயிட்டான்னு சொல்லு. கோதாவரியே குளிர்வாழ் நிலவே பாடுறான். சரி, முடிஞ்சுது. ராவணன் தூக்கிக்கிட்டு போயிட்டான். ராமர் தேடி வந்தார்ல, கோதாவரி சொல்லணுமா இல்லையா? ராவணன் தூக்கிக்கிட்டு போயிட்டான்னு கோதாவரி யாரும் சொல்லவே இல்லை. நிறுத்துங்க. இது ராமாவதாரம். அடுத்தாப்புல கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணர் எங்கே பிறந்தாரு? சிறையில் பிறந்தார். எப்போ பிறந்தாரு? நடுராத்திரியில் பிறந்தார்.
ராமாவதாரம் பகல்ல, கிருஷ்ணாவதாரம் ராத்திரியில். ராமனுக்கு ராம நவமி, கிருஷ்ணனுக்கு கோகுல அஷ்டமி. அவன் பிறந்தது அஷ்டமி, இவன் பிறந்தது நவமி. அவன் ராமன் பிறந்தது மாளிகையில், கிருஷ்ணன் பிறந்தது ஜெயிலில். எல்லாம் தலைகளாக இருக்கு பாருங்க. இப்போ கிருஷ்ண பரமாத்மா ஜெயிலில் பிறந்துட்டார். ஜெயில் காவலர்கள் எல்லாம் நல்லா தூங்குறாங்க. ஒரு அசரீரி வாக்கு, வசுதேவரே. வசுதேவர் தான் இவங்க அப்பா, தேவகி தான் இவங்க அம்மா. வசுதேவரே, கம்சன் பார்த்தால் இந்த குழந்தையை கொன்று விடுவான். இந்த குழந்தையை தலையில் எடுத்து கொண்டு போ. யாதவ வம்சத்தில் நந்தகோபன் இருக்கிறான். கோகுலத்தில் நந்தகோபன் வீட்டிலே யசோதை, அங்கே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த குழந்தையை அங்கே வச்சுட்டு அந்த பெண் குழந்தையை அங்கே தூக்கிட்டு வா. யாரு சொன்னா? அசரீரி. உடனே வசுதேவர் என்ன பண்றார்? பிறந்த குழந்தை கிருஷ்ண பரமாத்மா அப்படியே தூக்கி ஒரு பெட்டியில் வச்சார், தலையில் வச்சுக்கிட்டார். எல்லா கதவும் திறக்குது, யாருக்கும் தெரியல. நடந்து போறார். வழியில் யமுனை வருது. யமுனை நதி, கங்கை யமுனை. டெல்லியில் ஓடுறது யமுனை, ஆக்ராவில் ஓடுறது யமுனை. கருப்பா ஓடுனா யமுனை, வெள்ளையா ஓடுனா கங்கை. எங்க ரெண்டும் சேருது? அலகாபாத்தில் சேருது. திரிவேணி சங்கமம். ஒரு பக்கம் கங்கை வரும், ஒரு பக்கம் யமுனை வரும். கங்கை தண்ணி வெள்ளையா இருக்கும், யமுனை தண்ணி கருப்பா இருக்கும். எங்கூட ஒரு ஆளை கூட்டிகிட்டு போனேன். இதை பார்த்தா உனக்கு என்னையா தோணுதுன்னு? காப்பி நினப்பு வந்துருச்சுன்னாரு. ஏன் யான்னு? வெள்ளையா போகிறது பால், கருப்பா இருக்குது டிக்காஷன். ஜீனி, அது கீழே இருந்து வர்ற சரஸ்வதினாரு. அது சரி, கங்கையை பார்த்தா கூட உனக்கு காப்பி நினப்பு தான் வருது. அது மாதிரி யமுனை எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். காளிந்தின்னு பேரு. காளின்னா கருப்பானவள்னு பேரு, காலம்னா கருப்புன்னு பேரு. காலகண்டன் உமாபதி தருபாலான்னா கருப்பு நிறத்தை கழுத்திலே உடைய சிவபெருமான்னு அர்த்தம். இப்போ பெட்டியில் வச்சு தூக்கிட்டு போறாரா, யமுனையில் வெள்ளம் போகுது. இவர் போன உடனே யமுனை வழி விடுது. திடீர்னு தண்ணி உயருது. இதுவரைக்கும் இந்த தண்ணி இங்கே 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 வந்துருச்சு. என்னத்துக்கு ஆகிறது? மேலே படுத்திருந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருச்சு. தன் காலை கீழே தொங்க விட்டது, நல்ல தொங்க விட்டது. இந்த யமுனை தண்ணி அந்த காலை தொட்டுதா, கீழே இறங்கிருச்சு. புரியுதா புரியலையா? யமுனைக்கு ஆசை, கிருஷ்ண பரமாத்மாவை தூக்கிக்கிட்டு போகிறாங்க, அவன் திருவடி என் மேலே படணும். அதுக்காக யமுனை மேலே மேலே வந்துதான். பரமாத்மா பார்த்தாராம், இப்படி ரொம்ப மேலே வந்ததுன்னா அப்பாவை முழுகடிச்சு விடுமேன்னு காலை நீட்டினாராம். கால் பட்டுதான், நல்ல வேளை யமுனை இறங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ யமுனையை கும்பிடணுமா இல்லையா? தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை. யமுனைக்கு புகழ் கூடி போச்சு, கோதாவரிக்கு புகழ் விழுந்துருச்சு. ராமாவதாரத்தில் கோதாவரி. ராமனுக்கு சீதையை தூக்கிட்டு போனது யாருன்னு சொல்லாம விட்டதுனால கோதாவரிக்கு புகழ் போச்சு. கிருஷ்ண பரமாத்மாவை தூக்கிக்கிட்டு போன பொழுது வழிவிட்டதுனால யமுனைக்கு புகழ் கூடி போச்சு. நதிகள் எல்லாம் மீட்டிங் போட்டுச்சான். எல்லா நதிகளும் ஒரு மீட்டிங் போட்டுது. எல்லாரும் யாரை போற்றுகிறார்கள்? யமுனையை போற்றுகிறார்கள், கோதாவரியை தூற்றுகிறார்கள். கோதாவரி ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறார். பகவான் கிருஷ்ணர் வர்றார். ஏம்மா அழுதுகிட்டு இருக்கிறேன்? இல்லை, என்னை எல்லாரும் திட்டுறாங்க, நான் என்ன சொல்லாமலா இருந்தேன்? இந்த ராவணன் பயலுக்கு பயந்து சும்மா இருந்தேன். சொன்னால் என்ன ஒரு வழி பண்ணி விடுவேன், அதுக்காகத்தான் நான் பேசாமல் இருந்தேன். என்னை எல்லாரும் மதிக்கலை. அவ்வளோதானே, கவலைப்படாத, உன்னை மதிக்கிறாப்பில் ஒரு ஏற்பாடு பண்ணுறேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய ஆழ்வார். ஆழ்வாருக்கு என்ன பேரு? விஷ்ணு சித்தர். ஆனால் ஊரில் எல்லாரும் பெரிய ஆழ்வார்ன்ட்டாங்க. என் ஆள் பெருசாக இருப்பாரோ, ஒரு 500 கிலோ. அப்படி இல்லை, பெருமாளை பார்த்து
பெருமாளுக்கு தாய் மாதிரி தன்னை நினச்சிக்கிட்டாராம். மதுரையில் ஒரு பாண்டிய ராஜா, அவன் என்ன பண்ணா, பொற்கிளியை கட்டி தொங்க விட்டான். பொற்கிளின்னா தெரியுமா? பொன்னாலான முடிச்சு, பேரட் இல்லை, பொன்னாலான முடிச்சு. அப்படி கிழிச்சா தங்க காசு கொட்டும். நான் 8 பொற்கிளி வாங்கியிருக்கிறேன். ஒரு ஆள் எங்கிட்ட வந்தார், சார் அந்த கிளியெல்லாம் என்ன ஆச்சு? நான் சொன்னேன், பறந்து போயிருச்சு. அவர் நினைச்சாரு தங்கத்தில் கிளி பண்ணி கொடுத்தாங்களாக்கும். கிளின்னா முடிச்சு, கிழிக்கப்படுவது கிளி, வெட்டப்படுவது வேட்டி, துண்டிக்கப்படுவது துண்டு. தமிழ் கிளி. ஒரு பொற்கிளியை கட்டி தொங்க விட்டான். நான் கேட்குற கேள்விக்கு பதில் ஒழுங்கா சொன்னால் இந்த பொற்கிளி தானே தாழ்ந்து வரும். அந்த புலவர் பொற்கிளியை எடுத்துக்கிட்டு போகலாம். ஒருத்தருக்கும் பதில் சொல்ல முடியல. பெரியாழ்வார் அங்கே போனார், விஷ்ணு சித்தர். அப்போ இவருக்கு என்ன பேர்? விஷ்ணு சித்தர். அங்கே போனார், கேள்விக்கு பதில் சொல். என்ன கேள்வி கேட்டான்? உலகத்தில் பரம்பொருள் எது? நாராயணமூர்த்தி. வைஷ்ணவர்கள் அப்படித்தானே சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? சிவபெருமான். எல்லாம் ஒன்று தான், மறக்காதீங்க. அரண் அரி. அப்பா வேணுமா அம்மா வேணுமா? அம்மா யார் வேணும்? அப்பா வேணுமா அம்மா வேணுமா? ரெண்டும் தான் வேணும். அப்பா சிவபெருமான், அம்மா பெருமாள். அரண் அப்பா, அரி அரணுக்கு பெண்பால், அரி மூடனுக்கு பெண்பால், மூடிங்கப்படாது மூடத்தி. தொண்டனுக்கு பெண்பால், தொண்டிங்கப்படாது தொண்டச்சி. தமிழ் தொண்டச்சி. அரண் அரணுக்கு பெண்பால், அரி. அப்போ அப்பாங்கிறது சிவபெருமான், அம்மாங்கிறது பெருமாள். அம்மா வேணுமா அப்பா வேணுமா? ரெண்டும் தான் சார் வேணும். புரியாதவன் அடிச்சுக்கிறான். எங்கெங்கேயோ போகிறாங்க, கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. இப்படியா இப்படியாங்க. நாமம் போடுறவன் என்ன சொல்கிறான்? உலகத்தில் கடவுள் உண்டா? ஆமாங்கிறான். சைவனை பார்த்து கேட்டாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே. சந்தேகம் இல்லைங்கிறான். இல்லைன்னா தலை எப்படி ஆடும்? ரெண்டும் ஒன்று தானையா. இதில் என்ன? இப்போ நம்ம பெருமாள் மகாவிஷ்ணு, அந்த பக்கத்தில் நம்முடைய சிவபெருமான். சிவபெருமானும் பராசக்தியும் ஒரே தோற்றம். பராசக்திக்குத்தான் பெருமாள்னு பேர். பெருமாளுங்கிறது யாரு? பராசக்தி. சரி, நான் எங்கே வந்தேன்? பெரியாழ்வார்கிட்ட வந்தேன். பெரியாழ்வாருக்கு விஷ்ணு சித்தர்னு பேர். என்ன சொன்னார்? பரம்பொருள் நாராயணமூர்த்தி. இறங்கி வந்துருச்சு கிளி. கிளி எடுத்துக்கிட்டார். இவர் யானை மேலே உட்கார வச்சாங்க பெரியாழ்வார. ராஜா உட்கார்ந்து கொடை பிடிச்சான். வெளியில் வரார். எங்கே? மதுரையில் கூடல் அழக பெருமாள் கோயில். வெளியில் வந்தாச்சா, மேலே பெருமாள் கருட வாகனத்தில் காட்சி கொடுக்கிறார். எப்படி இருக்கும்? ஆஹா, எல்லாரும் கும்பிடுறான். இந்த பெரியாழ்வாரால் பெருமாளை பார்த்துட்டோம். பெரியாழ்வார் பார்த்தாரா? இவருக்கு அப்போ பெரியாழ்வார்னு பேர் இல்லை, இவருக்கு பேர் விஷ்ணு சித்தர். ஐயோ, பெருமாள் இவ்வளவு அழகா இருக்காரே, எல்லாரும் பார்க்குறாங்களே, ஒரு கண்ணு மாதிரி ஒரு கண்ணு இருக்காது. ஐயோ, என் பிள்ளைக்கு கண்ணு பற்ற போகுதே. யார் இவர்? பிள்ளை பெருமாள். தாயா மாறிட்டார். என் பிள்ளைக்கு இவங்க கண்ணு பற்றுமே. சில பேர் கண்ணு பற்றுறோம், உங்களுக்கு தெரியுமா? வீட்டை விட்டு வெளியில் இறங்குவேன். ஐயா எங்கே போறீங்க? எத்தனை நாள்? 5 நாள். தினமும் போயிட்டு போயிட்டு வர்றீங்களா? ஆமாம். இந்த வயசில் நாளைக்கு போக முடியாது. பார்த்துருக்கீங்களா? திருஷ்டியின் விடம், திட்டியின் விடம் கவி சக்கரவர்த்தி. அதனால கண்ணு பற்றப்படாதான். அதனால பெருமாளை பார்க்கிறார். பெருமாளே, நீ 1000 வருஷம் இரு, 10,000 வருஷம் இரு, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்வினில் வாழ்கின்ற மங்கையும் வல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடராளியும் வல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டே. மட மட மடன்னு 10 பாட்டு. எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் 7 வடிகால் தொடங்கி வந்து வழி வழியாட் செய்கின்றோம்.
திருவோண திருவிழவில் அந்தியம் போதில் அறிவுருவாகி அரியை அடித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமேன். பெருமாளுக்கு பல்லாண்டு பண்ணாராம். பெருமாள் பார்த்தாராம், கவலைப்படாதே, யாரு கண்ணு என்ன ஒன்றும் செய்யாது. ஆனால் ஒரு தாய் மனசோட பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினதுனால உனக்கு பெரியாழ்வார்னு பேரு. ஆமாம், பெருமாளுக்கு தாயார்னா என்ன அர்த்தம்? பெரியாழ்வார் தானே. திருப்புகள் படிக்கிறீங்கள்ல, திருப்புகளில் முருகனை கடைசியாக என்ன சொல்லி கூப்பிடுவார்? கடைசி வார்த்தை அநேகமாக எல்லா திருப்புகள்லையும் அப்படித்தானே கூப்பிடுவார். என்ன கடைசி? பெருமாளை. சரிதானா? எல்லா பாட்டும். நமக்கு சந்தேகம், முருகனை போய் பெருமாள்னா பெருமாளுக்கு என்ன பேர் வைக்கிறது? ஆமாம், ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு என்ன பேர் வைக்கிறது? முருகனை பெருமாள்னாச்சு, அப்போ பெருமாளுக்கு என்ன பேர்? பெரிய பெருமாள்னார். பாட்டு ஞாபகம் வருதா? உலக படமேல் வளர்ந்த பெரிய பெருமாள் அரங்கர் உலகளவுமால் மகிழ்ந்த மருகோனே உபயகுல தீபதுங்க விருது கவிராஜ சிங்க உரைபுகலி ஊரிலன்று வருவோனேன் பறவை மனை மீதிலன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமன் அருளால் வளர்ந்த குமரேசா பகையசுரர் சேனை கொன்று அமரர் சிறை மீள வென்று பழனி மலை மேல் அமர்ந்த பெருமாளே. கருவின் உருவாகி வந்து அந்த திருப்புகள் பெரிய பெருமாளான். இவர் பெருமாள்னா அவர் பெரிய பெருமாளான். பெரிய பெருமாளுக்கே பல்லாண்டு பாடுனா அவர் யாரு? பெரியாழ்வார். இந்த பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கைங்கரியம் பண்ணுறார். பூமாலையும் சாட்டுவார், பாமாலையும் சூட்டுவார். ஆமாம், பெருமாளுக்கு பூமாலை பிடிக்குமா, பாமாலை பிடிக்குமா, பொன்மாலை பிடிக்குமா? மூணும் சூட்டலாம்ல. என்னம்மா, பாமாலையா, பூமாலையா, பொன்மாலையா? பாமாலையா? நீங்கள் என்ன பழம் பஞ்சாங்கமாக இருக்கிய? என்னம்மா, தங்கத்தில் பாலைன்னா பிடிக்குமா இல்லையா? பிடிக்காதான். ஏன்? பூமாலை வாடி போயிடுமா, பொன்மாலைக்கு மனம் கிடையாதான். அதனால பாமாலை தான் பிடிக்குமா. எப்போவோ பாடின பாட்டு இன்னைக்கு வரைக்கும் வாடாமல் இருக்குல்ல. அருணகிரிநாதர் பாடி எத்தனை வருஷம் ஆச்சு? 500 வருஷம் தாண்டிருச்சு. இன்னைக்கும் திருப்புகள் படிக்கிறீங்கள்ல. அருணகிரிநாத எனும் அப்பனே போற்றி, அசுரேசர் பலமடிய வேல்வடு கரத்தனே போற்றி, கரதலக பாலி குரு வித்தனே போற்றி, பெரிய குரமாதனை. அருமையான பாட்டு. பெரிய மடமேவிய சுகத்தனே யோகியர் பெருமாளே. படிக்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கும் என்னைக்கு நிற்கும். பாமாலையும் சூட்டுவார், பூமாலையும் சூட்டுவார். அன்னைக்கு நந்தவனத்து பக்கம் வந்தார். துளசி செடி. பிருந்தாவனம் போயிருக்கீங்களா? நான் சொல்கிறது மைசூர் பிருந்தாவனம் இல்லை, பிருந்தாவனம் கல்கத்தா, ஆக்ராவுக்கு பக்கத்தில் பிருந்தாவனம். கிருஷ்ண பரமாத்மா இருந்த இடம், ராதையும் கண்ணனும் வளர்ந்த இடம் பிருந்தாவனம். நான் 2 தடவை போயிருக்கிறேன். இங்கே பிருந்தாவனத்தில் ராதையும் கண்ணனும் நடனமாடினாங்கள்ல, அந்த இடம் ஒரு நந்தவனம். அதுக்குத்தான் பிருந்தாவனம்னே பேர். அங்கே துளசி செடி ஒரு 50 செடி இருக்கும். ரெட்டையாக இருக்கும். ஒத்த செடி இருக்காது, 2 செடி, எல்லாம் ரெட்டை செடி. எனக்கு ஆச்சரியம். அங்கே உள்ள ஆளை கேட்டேன், ஏன் யார் ரெட்டை செடியாக இருக்குது? தேவ ரகசியம்னார். எனக்கு மட்டும் சொல்லு, நான் சிவகாசியில் சொல்ல மாட்டேன் சொன்னார். ராத்திரிக்கு 2 துளசி செடியும் ஒன்று கண்ணனாக மாறும், ஒன்று ராதையாக மாறும். 2 பேரும் நடனமாடுவார்கள். ஏன்யா இந்த வீடெல்லாம் இருக்குது, அந்த வீட்டுக்காரங்க ஜன்னலில் பார்க்கலாம்ல. ராத்திரிக்கு இந்த பக்கத்தில் யாரும் ஜன்னலை திறக்க மாட்டார்கள். இன்னைக்கும் பிருந்தாவனத்துக்குள்ள ராத்திரிக்கு யாரும் தங்க முடியாது. ஒரு சாமியார் தங்கினார், மறுநாள் காலையில் 2 கண்ணும் போச்சு. இன்னைக்கு யாரும் தங்குறதில்லை. பிருந்தாவனம், பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோ.
ஏனோ ராதா இந்த பொறாமை யார்தான் அழகால் மயங்காதவரே. பழைய சினிமா பாட்டு மிஸ்ஸி அம்மான்னு ஒரு படம். அந்த காலம் பிருந்தாவனம் நந்தகுமாரன் எல்லாருக்கும் பொது. ராதைக்குத்தான் மரியாதைம்மா. பிருந்தாவனத்தில் யாருக்கு மரியாதை? ராதே 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 தான். இந்த சைக்கிள் ஓட்டுவாங்க, பெல்லடிக்க மாட்டேன் ராதேம்பா, விலகிடுவாங்க. நம்ம ஊரில் எரும மாடு மாதிரி விலகவே மாட்டாங்க, அங்கே விலகிருமா ராதே ராதே. காதல் எனும் தீவினிலே ராதே ராதே, கண்டெடுத்த பெண்மணியே ராதே ராதே, மாதரசே செல்வ பெண்ணே ராதே ராதே, வானவர்கள் இன்ப வாழ்வே ராதே ராதே. யார் பாடின பாட்டு தெரியுமா? பாரதியார். மகாகவி பாரதியார் பாடின பாட்டு. காதலனும் தீவினிலே ராதே ராதே, கண்டெடுத்த பெண்மணியே ராதே ராதே, மாதரசே செல்வ பெண்ணே ராதே ராதே, வானவர்கள் இன்ப வாழ்வே ராதே. ராதா ராணின்னு அவளுக்கு பேரு. பிருந்தாவனத்தில் அவள் இருந்த இடம் பேலஸ் எல்லாம் இருக்கு, ராதா ராணி. சரி, நம்ம கதைக்கு போவோம். கிருஷ்ண பரமாத்மா பிருந்தாவனத்தில் இருக்கிறார். ராதையோட அங்கே நடனமாடிக்கொண்டு இருக்கிறார். நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் துளசி செடி, பிருந்தாவனத்தில் இருக்கிற மாதிரி கூட்டமாக துளசி செடி. அந்த துளசி செடிக்கு பக்கத்தில் வில்லிபுத்தூர் ஆழ்வார், அதாவது வில்லிபுத்தூரில் இருந்த ஆழ்வார்னு வச்சுக்கணும், பழைய ஆழ்வார் எடுத்துக்கப்படாது, நம்ம பெரிய ஆழ்வார். அப்படி வந்தாரா, துளசி பாத்திக்கு பக்கத்தில் ஒரு அழகான பெண் குழந்தை கிடக்கு. ஆகா, அழகான பெண் குழந்தை. இவருக்கு குழந்தை கிடையாது, தூக்கிக்கிட்டார். அது இப்படி இவரை பார்க்குது, சந்தோஷமாக இருக்கு. அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? என்ன பேர் வைக்கலாம்? பகவான் மனசுக்குள்ள புகுந்தார். இவளுக்கு கோதைன்னு பேர் வை. கோதை, கோதாவரி. புரியுதா? கிருஷ்ண பரமாத்மா கோதாவரியை கூப்பிட்டார். கோதாவரி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஓம் பேரில் பூமாதேவி அவதாரம் செய்திருக்கிறாள். ராமன் வந்த பொழுது சீதையா வந்தது மகாலட்சுமி. ஆண்டாள் நாச்சியார் கோதையாக வந்தது பூமாதேவி, பூதேவி. பூதேவி இப்பொழுது அவதாரம் செய்திருக்கிறாள். அவளுக்கு பெயர் கோதை. கோதாவரி, இனிமேல் உலகம் உன் பெயரை சொல்லும். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பெருமை. திருவாடிப்பூரத்து செகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன் புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. புதுவைனா திருவில்லிபுத்தூர். தெரிஞ்சுக்கிடுங்க, எத்தனை பாட்டு கோதைக்கு. குழந்தை பிறந்தது. ஆழ்வார் எடுத்து மடியில் வச்சுக்கிட்டார். ராத்திரி பகல கிருஷ்ணன் பாட்டே பாடுவார். பெரியாழ்வார் மாதிரி அற்புதமாக பாடின ஆள் கிடையாது. நம்மளாம் டிக்கெட்டு ரிசர்வ் பண்ணுறோமா இல்லையா? மலேசியா போகணுமா 4 மாதத்துக்கு முன்னால் டிக்கெட்டு வாங்கினா கொஞ்சம் சீப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் போனால் 3 பங்கு கேட்பாங்க. டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறோமா இல்லையா? பஸ்ஸுக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறோம், ரயிலுக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறோம், பிளேனுக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறோம். பெரியாழ்வார் வைகுண்டத்தில் இடம் ரிசர்வ் பண்ணார். பெருமாளே, வலிமை உள்ளவன் வசதி உள்ளவன்கிட்ட போகிறது நமக்கு கஷ்டம் வர்ற பொழுது காப்பாற்றுவான்னு. எனக்கு ஒரு கஷ்டம் வரும். ஒரு நாளைக்கு இந்த யமன்னு ஒரு கடங்காரன் வந்து நிற்பேன். அவன் என்ன லஞ்சம் கொடுத்தாலும் வாங்க மாட்டான். எங்கள் ஊரில் கொடுத்துத்தான் பார்க்குறோம், அந்த கடங்காரன் லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறான். யமன் வாங்க ஆரம்பித்தா சௌரியமாக போயிடும், வாங்க மாட்டேங்கிறான். பொழைக்க தெரியாத ஆள். அதனாலே அந்த யமன் வர்ற பொழுது நான் அப்போதைக்கு உன்னை கூப்பிட மாட்டேன். இப்போவே சொல்லி வச்சிட்டேன், நம்மளை காப்பாற்று. அட்வான்ஸ் புக்கிங். துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே. துப்புன வலிமை.
வலிமை உள்ளவரை ஏன் போய் சேர்றோம்? நமக்கு கஷ்டம் வர்ற பொழுது காப்பாற்றுவாருன்னு. துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்று ஒப்பிலேன் ஆகிலும் நின்னடைந்தேன். யானைக்கு நீ அருள் செய்தமையால். ஒரு யானை கூப்பிட்ட உடனே ஆதி மூலமேன்னு யானை கூப்பிட்ட உடனே போய் அருள் பண்ணினியே, அதனால உன்னை கூப்பிடுறேன். எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். எனக்கு கஷ்டம் வரபோது பெருமாளே உன்னை கூப்பிட மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. அப்போதைக்கு இப்போவே அட்வான்ஸாக சொல்லி வச்சேன், என்னை காப்பாற்று விட்டுறாதே. யார் பாட்டு? பெரியாழ்வார் பாட்டு. அருமையாக பாடுறார். இந்த குழந்தை கேட்டுக்கிட்டே இருக்கு. அதில் முக்கியம், நம்ம வீட்டில் குழந்தைக்கு தாலாட்டு பாடுற பொழுது திருப்புகள் பாடுங்க, தேவாரம் பாடுங்க, குழந்தை நல்லா இருக்கும். இந்த கண்ட சினிமா பாட்டை பாடாதீங்க. நல்ல பாட்டு இருக்குது, எத்தனை பாட்டு இருக்குது. இப்போ என்னத்தையோ போடுறாங்க. இப்போவெல்லாம் தாலாட்டே போயிடுச்சு. ஒரு சினிமா பாட்டை தட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. அது என்ன படிக்குது? நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்பு ஏன் வந்து நீ பிறந்தாய் என் செல்ல மகனே. பையன் கீழே இறங்கி அதை அமர்த்தி விட்டு, அம்மா நீ தாலாட்டும் பாட வேண்டாம், ஒன்றும் பாட வேண்டாம், நான் தூங்குறேன்ட்டு போயிடுறேன். அந்த காலத்தில் குழந்தைக்கு தாலாட்டு எப்படி பாடணும்? திருப்புகள் பாடுங்க, மீனாட்சி பிள்ளைத்தமிழ் பாடுங்க, திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பாடுங்க. சார் எங்களுக்கே தெரியாதே. படிங்க, ஒரு பாட்டை படிங்க, இல்லை ஒன்றும் முறியாட்டி ஆண்டவன் பேரையாவது சொல்லுங்க. குழந்தை நல்லா இருக்கும். இந்த குழந்தைக்கு பெருமாளை பற்றியே பேசினாரா. 12 வயசு, பருவ பொண்ணு, அழகான பொண்ணு. எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. அது என்னமோ தெரியலை, இவளுக்கு கிருஷ்ணன் மேலே ஒரு பாசம். என்ன ரொம்ப எளிமையானவன் கண்ணன். ராமர் மாதிரியெல்லாம் நம்ம வாழ முடியாது. ராமரை மேலே வச்சு ஒரு கும்பிடு போடலாம், சக்கரவர்த்தி திருக்குமாரன். கிருஷ்ணன் நம்ம கூட உட்கார்ந்துருப்பான், நம்ம கூட மாடு மேய்க்க வருவேன், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை அவன் சாப்பிடுவேன், நம்ம எச்சில அவன் வாங்கி சாப்பிடுவேன். அதனால யார் சௌரியம்? சௌலப்பியம் கிருஷ்ணன் தானே. அதனால கிருஷ்ணன் ரொம்ப எளிமை. கிருஷ்ணா கிருஷ்ணா, கண்ணா கண்ணா கண்ணா. இந்த பொண்ணு கண்ணனுக்கு பைத்தியம் ஆயிடுச்சு. அப்பா என்ன பண்ணுவார்? அருமையான மாலை கட்டுவார். அந்த மாலையை கொண்டு போய் ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்திர சாயி பெருமாளுக்கு சூட்டுவார். ஒரு நாள் இந்த பொண்ணு அந்த மாலையை பார்த்தது, நல்லா இருக்கு, எடுத்து கழுத்தில் போட்டுக்குச்சு. கண்ணாடியில் பார்க்குது, ரொம்ப நல்லா இருக்கு. செய்யலாமா செய்யப்படாதா? கடவுளுக்கு சாத்திர மாலையை நம்ம கழுத்தில் போடலாமா? கடவுளுக்கு உள்ள நைவேத்தியத்தை நம்ம பாதியை சாப்பிடலாமா? கடவுளுக்கே அது முழுக்க போகிறதில்ல, லேசாக திறந்துட்டு கப்புன்னு மூடிப்படுறாங்க. நம்ம சாப்பிடலாமா? எச்சில் கூடாது. இந்த பொண்ணு என்ன பண்ணுது? கழுத்தில் மாலையை போட்டுக்கிட்டு கண்ணாடியில் பார்க்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பொண்ணு பண்ணது சரியா தப்பா? என்னம்மா? சரிதான், தப்புந்தான். அப்படித்தானே? தப்பு தானே. அந்த பொண்ணுக்கு அழகாக இருக்கான். என்ன அழகாக இருக்குது? நல்லா கேட்குறீங்கல்ல. இப்போ சொல்கிறேன். இந்த பொண்ணு மாலையை கழுத்தில் போட்டது, போட்டு கண்ணாடியில் பார்த்து தான். கண்ணாடியில் என்ன தெரிஞ்சுது? இந்த பொண்ணு தெரியலை, பொண்ணு மனசுக்குள்ளே இருக்கிற பெருமாள் தெரிஞ்சார். இப்போ நான் இருக்கிறேன், இந்த சட்டை தெரியும் கண்ணாடியில். சட்டையை கழட்டிட்டா பனியன் தெரியும், பனியனை கழட்டிட்டா நம்ம திருமேனி தெரியும். அதையும் அதை கழட்ட முடியாதோ? அதையும் கழட்டிட்டா அதுக்குள்ளே இருக்கிற கடவுள் தெரிவார். நமக்கு கலட்ட தெரியலை, தவிக்கிறோம். இந்த சட்டையை கலட்டுறோம், இந்த சட்டையை கலட்ட தெரியலை. அந்த பொண்ணு அங்கே பார்க்குதா, மனசுக்குள்ளே இருக்கிற பெருமாள் தெரிகிறாரா? ஆகா, பெருமாள் நல்லா இருக்காரு. இந்த மாலை அவர் கழுத்தில். கண்ணன் என்னும் கருந்தெய்வ காட்சி பழகி கிடப்பேனை புண்ணில் புலி பெய்தாற் போல புறம் நின்று அழகு பேசாதே. பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் அறையில் வீதக வண்ண ஆடை கொண்டு என்னை வாட்டந்தெளிய வீசீரேன்.
மடமடன்னு பாட்டு கொட்டுது பெருமாள் மேலே. பெரியாழ்வாருக்கு இந்த விவகாரம் தெரியாது. பெருமாள் திட்டம் போட்டு விட்டார், ஒரு நாள் இந்த பொண்ணை மாட்டி விட்டுறணும். அன்னைக்கு பெரியாழ்வார் மாலை எடுத்துக்கிட்டு போகிறார். வடபத்திர சாயிக்கு சாத்தியாச்சு. கோயில் அர்ச்சகருக்கு தூக்கி வாரி போட்டது. மாலையில் இவளது முடி, பெண் குழந்தைக்குத்தான் அவளது முடி இருக்கும். என்னடா மாலையில் முடி இருக்கே, அநியாயம், தப்பு, பெரியாழ்வார் இதை தூக்கிட்டு போ. இவர் என்னடா, நான் சுத்தமாக இருந்தேன், எப்படி இவ்வளவு முடி வந்தது? ஆனால் 1-2 இருந்தால் பரவாயில்ல, இவ்வளவு முடி தாங்க முடியலை. யாரோ தப்பு பண்ணிட்டாங்க. ராத்திரி பூரா தூக்கம் இல்லை. மறுநாள் காலையில் முழிச்சிருந்து பார்க்குறார். மாலையை கட்டி வச்சுட்டார். மேலே சாளரம், ஜன்னல் பார்க்குறார். இந்த குழந்தை வருது. குழந்தைக்கு என்ன பேர்? கோதை. மறக்காதீங்க, கோதை வர்றா. மாலை அப்படி இப்படி பார்க்குறா. அப்பாவை காணோம். மாலையை தூக்கி கழுத்தில் போட்டான். கண்ணாடிக்கு முன்னால் நின்று கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். ஐயோ, இந்த அனுசிதம் இவ தான் பண்ணியிருக்கிறான். கோபம் வந்துருச்சு. பெரியாழ்வார் வந்தார், கடுமையாக திட்டினார். நீ பண்ணது நியாயமா? இவ்வளவு காலம் பெருமாளை கும்பிட்ட இந்த வீட்டில் இப்படி ஒரு தப்பு நடந்து போச்சு. பெருமாளுக்குரியதை நம்ம எடுக்கலாமா? நைவேத்தியத்தை இந்த மாதிரி முன்னால் நம்ம பயன்படுத்தலாமா? தப்பு. நீ இவ்வளவு காலம் என்னால் வளர்க்கப்பட்டும் இப்படி பண்ணிவிட்டியே. இந்த பொண்ணு பேசாமல் நிற்குது. அந்த மாலையை விட்டுட்டு வேற புது மாலை தயார் பண்ணி கொண்டுகிட்டு போயிட்டார். மாலை சாத்தியாச்சு. அப்பா நல்ல வேளை கண்டுபிடிச்சேன். ராத்திரிக்கு தூங்குறார் பெரியாழ்வார். கனவுல பெருமாள் காட்சி கொடுக்கிறார். பெருமாளை நான் தெரியாமல் பண்ணிட்டேன், தப்பு. இத்தனை நாளாக நீ சாத்தின பூமாலை தான் எனக்கு பிடிச்சது. இன்னைக்கு சாத்தின பூமாலை எனக்கு வேண்டாம், போ. என்ன? அந்த பொண்ணு சூடி கொடுத்தாள் அல்லவா, அந்த மாலை தான் நமக்கு விருப்பம். அவளை யாருன்னு நினைக்கிற? அவ கோதை இல்லை, சூடி கொடுத்த சுடற்கொடி. அவளுக்கு என்ன பேரு? தான் மாலையை சூடி அவருக்கு கொடுத்த சுடற்கொடி. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவாய், பாடி அருளவல்ல பல்வழியாய், நாடினி நாம் கடவா வண்ணமே, வேங்கடவர்க்கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. எல்லாரும் பாடுறாங்க. அந்த பொண்ணு சூடி கொடுத்த மாலை தான் எனக்கு வேணும், நீ போடுற சுத்தமான மாலை எனக்கு வேண்டாம். அன்போட அந்த பொண்ணு மாலையை கழுத்தில் போடும். அந்த பொண்ணு அதையா பார்க்கணும், என்ன இல்லையா பார்க்கணும்? நீங்கள் எத்தனை பேர் நெஞ்சுக்குள்ள ஆண்டவனை பார்த்தீங்க? திரை போட்டிருக்க போது பேசுறீங்களே, கடவுள் இங்கே இருக்கான்னு நினச்சி கும்பிட்டீங்களா? அந்த பொண்ணு நெஞ்சில் இருக்கான்னு கும்பிட்டுதே. மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவை போட்டு அந்த பொண்ணு கும்பிடுதே. அந்த பொண்ணுடைய அன்புதான் எனக்கு வேண்டும், நீ கொடுத்த மாலை எனக்கு வேண்டாம். ஓடி வந்து பெரியாழ்வார் கோத காலில் விழுந்தார். அம்மா, உன்னை அந்த பெருமாள் ஆண்டு கொண்டார், நீ அவரை ஆண்டு கொண்டாய். உனக்கு பெயர் கோதை அல்ல, ஆண்டாள். கோதை ஆண்டாள். யாரை? திருமாலை ஆண்டாள். கோதை கண்ணதாசன் பாடுறாரு. கோதை ஆண்டாள், கண்ணனை ஆண்டாள். அதனால அவளுக்கு என்ன பேரு? ஆண்டாள் நாச்சியார்னு பேர். அவள் பாடின பாட்டுக்கு என்ன பேரு? நாச்சியார் திருமொழி. நாச்சியார் திருமொழி எத்தனை பாட்டு தெரியுமா? ஆழ்வார்களில் திருப்பாவை 30, நாச்சியார் திருமொழி 143. காரைக்கால் அம்மையாரை பற்றி தெரியுமில்ல? காரைக்கால் அம்மையார் தானே முதல்ல பாடினவங்க. ரெட்டமணி மாலை பாடினாங்க, வெண்பா பாடினாங்க, கலித்துறை பாடினாங்க. காரைக்கால் அம்மையார் பாடின பாட்டு எத்தனை தெரியுமா? 143. ஆண்டாள் நாச்சியார் பாடின பாட்டு திருப்பாவை தவிர 143. அது என்னமோ அப்படி. 140 உரைத்தாள் வாழியே, 140 உரைத்தாள் வாழியே. 143 பாட்டு. சைவத்துக்கு காரைக்கால் அம்மையார், வைஷ்ணவத்துக்கு ஆண்டாள் நாச்சியார்.
இந்த பொண்ணுக்கு சந்தோஷமாக இருக்குது. 14 வயசு, தூங்குது. தூக்கம் வரல. பெருமாள் நினப்பு. பெரியாழ்வார் வந்தார். அம்மா தூங்கிட்டியா? தூக்கம் வரலப்பா, எனக்கு கிருஷ்ணன் நினப்பாவே இருக்கு. அப்படியா? ஆமாம், உனக்கு வயசாச்சே அம்மா, உனக்கு கல்யாணம் பண்ணணும்ல. கல்யாணமா? எனக்கா? கண்ணனை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணி கொள்ள மாட்டேன். இந்த உடம்பு கண்ணனுக்கு, இந்த மார்பகங்கள் கண்ணனை சேர வேண்டும். வேறு யாருக்காவது என்று பேச்சுப்பட்டால் நான் வாழ மாட்டேன். வானத்திலே இருக்கக்கூடிய தேவர்களுக்காக வைக்கக்கூடிய அபி உணவை நாய் சாப்பிட முடியுமா? இந்த உடம்பு கண்ணனுக்கு, வேறு யாருக்கும் கிடையாது. வேறு யாருக்கும் என்று பேச்சுப்பட்டால் வாழ மாட்டேன். வானிடை வாழும் அவ்வானவர்க்கென்று மறையவர் வேள்வியில் வகுத்த அவி கானிடை திரிவதோர் நாய் புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப ஊனிடை ஆடிசங்கு உத்தமர்க்கென்று உன்னித்தெழுந்த என் தட முலைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. இந்த அழகான மார்பு மனுஷனுக்குன்னு சொன்னா நான் செத்து போயிடுவேன். எங்க நிற்கிறா பாருங்க. அவருக்கு அசந்தே போச்சு. அம்மா பெருமாளா, அவர் 108 திவ்ய கஷேத்திரத்தில இருக்காரு. நீ யாரை கல்யாணம் பண்ணிக்குவே? அப்பா 108 சொல்லுங்க. அம்மா முதல்ல திருப்பதி பெருமாள் ரொம்ப பணக்காரரு, கோடீஸ்வரரு. ஒரு மாத்தைக்கு அவருக்கு பணத்தை கொண்டே போட மாட்டாங்க, கொட்டுறாங்க. ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கில் வருது. கல்யாணம் பண்ணிக்கிறியா? வேண்டாம். என்னம்மா? சரி. திருநீர்மலை பெருமாள் வேண்டாம். திருக்கோஷ்டியூர் வேண்டாம். கூடலழக பெருமாள் வேண்டாம். சொல்லிக்கிட்டே வராரு. இவ வேண்டாம் பண்ணிக்கிட்டே வாரா. ஸ்ரீரங்கம் வெக்கப்பட்டு தலையை குனிஞ்சிக்கிட்டான். என்ன அர்த்தம்? அதான் அந்த காலம். வெக்கப்பட்டு தலையை குனிஞ்சாலாம். அப்போ நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க போற? ஸ்ரீரங்கத்து பெருமாளைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஏன்? அவர் தான் நிம்மதியாக படுத்து கிடக்கிறவர். எல்லா பெருமாளும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓடுறாங்களா இல்லையா? ஸ்ரீரங்கத்து பெருமாள் எப்படி இருக்காரு? கம்பீரமாக படுத்து கிடப்பார். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரேன். பெருமாள் பள்ளி கொண்டார்ல, ஸ்ரீரங்கம் போயிருக்கீங்கள்ல. எந்த பக்கம் தலை, எந்த பக்கம் கால்? மேற்கு பக்கம் தலை, கிழக்கு பக்கம் கால். முதுகு வடக்கில், முகம் தெற்கில். ஏன் முகம் தெற்கில்? அவர் படுத்து தூங்குறதுக்கு நல்ல பாட்டு பாடுற ஆழ்வார்கள் தென்னாட்டில் இருக்கிறதுனால அவர்களை பார்த்து தெற்கில் முகத்தை வச்சாராம். விபீஷணன் தானே தூக்கிக்கிட்டு வந்தான் அவர் அயோத்தியிலிருந்து. அந்த விபீஷணன் இருக்கிற இலங்கை தெற்கே இருக்கேன்னு தெற்கு நோக்கி முகத்தை வச்சாராம். முதுகு வடக்கு நோக்கியான். ஏன் தெரியுமா? முரட்டு சமஸ்கிருதம் வடக்கில் இருக்குன்னு முதுக காட்டினாராம். இனிய தமிழ் தெற்கில் இருக்குன்னு முகத்தை காட்டினாராம். முரட்டு சமஸ்கிருதத்துக்கு முதுகை காட்டி இனிய தமிழுக்கு முகத்தை காட்டி எம்பெருமான் பள்ளி கொண்டான். யாரு சொல்றா? வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சாம்பிள்ளைன்னு ஐயங்கார் அவர் எழுதுறார். முரட்டு சம்ஸ்கிருதத்துக்கு முதுகை காட்டினான், ஈரத்தமிழுக்கு முகத்தை காட்டினான். பச்சை மாமலை போல் மேனி பாடு தெரியுமா எல்லாருக்கும்? ஏன்னா சினிமாவில் வந்துருச்சே, அதனால தெரியுமே. பச்சை இல்லாட்டி தெரியாதே. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. ஸ்ரீரங்கத்து பெருமாளைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். என்னம்மா? ஆமாம், எனக்கு வேற கல்யாணம் கிடையாது. இந்த பாருங்க, என் உடம்பு பூரா எரியுது. ஸ்ரீரங்கத்து பெருமாளுடைய தோளில் இருக்கிற துண்டை கொண்டாந்து என் தோளில் போடுங்கோ, அப்பத்தான் இந்த எரிச்சல் தீரும்.
சந்தனத்தை பூசனா எரிச்சல் தீராது, பன்னீரை ஊத்தனா எரிச்சல் தீராது. எம்பெருமானுடைய ஆடையை கொண்டாந்து போர்த்துங்கள், வண்ண ஆடை கொண்டு என் வாட்டந்தெளிய வீசுங்கள். பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சாப்பில் ஆகிப்போச்சு. என்ன பைத்தியம்? மாப்பிள்ளை பைத்தியம். மாப்பிள்ளை யாரு? ஸ்ரீரங்கத்து பெருமாள். அன்னைக்கு தூங்கினாளா, கனவு வந்துருச்சு. கனவுல யாரு வருவா? ஏம்மா நினப்புத்தாம்மா கனவா வரும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ராத்திரி தூங்குறேன், கெட்ட கனவா வருது. நீ பகலையில் நல்லது நினைச்சாத்தானே, எவனை கவுக்கலாம்னு நினைச்ச ராத்திரி எப்படியா உனக்கு நல்ல கனவு வரும்? உன் நினப்பினுடைய தொடர்ச்சி தான் கனவு. தெரிஞ்சுக்கிடுங்க. நல்ல கனவு வந்தா நம்ம நல்லவன்னு அர்த்தம், கெட்ட கனவு வந்தா இன்னும் நம்மளை திருத்திக்கணும்னு அர்த்தம். நினப்பில் வச்சுக்கிடுங்க. இந்த பொண்ணு தூங்குதா, கனவுல யாரு வர்றா? 1000 யானை வருது. 1000 யானை. முதல் யானை மேல கிருஷ்ண உட்கார்ந்து வரான். எல்லாரும் கொடி பிடிக்கிறாங்க. வாரணம் 1000, வாரணம்னா யானை. வாரணம் 1000 சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றெதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழியினான். எல்லாம் தோரணம் கட்டி இருக்கு. அடுத்தாப்புல நாளைக்கு கல்யாணம்னு ஊரெல்லாம் சொல்லுது. நாளை வதுவை மனமென்று நாளிட்டு பாலை கமுகு பரிசுடை பந்தல் கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர் காளை புகுத கனா கண்டேன் தோழியினான். கோவிந்தனுங்கிற பேர்ல ஒரு காளை, இளங்காளை முன்னால வந்தான். அப்புறம் அவன் என்ன பண்ணான் தெரியுமாப்பா? என் கையை பிடிச்சிட்டான்ப்பா. மத்தளம் கொட்டுது, அங்கே வரி சங்கம் ஊதுது, என் கையை பிடிச்சிட்டான்ப்பா. மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தல் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழினான். அப்புறம் என் கழுத்துல தாலியை கட்டி விட்டான்ப்பா. இந்திரன் உள்ளிட்ட தேவர் குலாம் எல்லாம் வந்திருந்தென்னை மகள் பேசி, எல்லாரும் என்ன மகள் பேசினாங்க. மந்திரித்து மந்திர கோடி உடுத்தி எனக்கு கோடி சேலை கட்டினாங்கப்பா. மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழினான். மணமாலையை தூக்கி அவன் என் கழுத்தில் போட்டான்ப்பா. நிஜமா? ஆமாப்பா. குங்குமம் அப்பி குளிர் சார்ந்த வட்டித்து மங்கள வீதி வனம் சென்று ஆனை மேல் மஞ்சனமாட்ட கனா கண்டேன் தோழி. யானை மேலே உட்கார வச்சு எனக்கும் அவருக்கும் மஞ்சனமாட்டினாங்கப்பா. எல்லாரும் வந்து நின்னாங்க. அவரு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரப்பா. ஆயனுக்காக நான் கண்ட கனவப்பா இது. இந்த 10 பாட்டில் அந்த கனவை நான் சொன்னனே, இதை யாரெல்லாம் பக்தியோட படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கும் அப்பா. ஆயனுக்காகத்தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லி புத்தூர் கொன்கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாழும் நன்மக்களை பெற்று மகிழ்வரே. இந்த வாரணம் 1000 இதுக்கு பேரு. மொத்தம் 11 பாட்டு. இதை சொன்னால் பிள்ளை பிறக்கும் இல்லை, நல்ல பிள்ளை பிறக்கும். பையன் சன்னா இருப்பான், சின்னா இருக்க மாட்டான். இன்னைக்கு பல வீடுகளில் பையன் சின்னாவில் இருக்கிறான். சின்னன்னா பாவம்னு அர்த்தம், புரிஞ்சுக்கிடுங்க. அந்த காலத்தில் நல்ல பிள்ளை பிறக்கணுமா. ஆயனுக்காகத்தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லி புத்தூர் கொன்கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாழும் நன்மக்களை பெற்று மகிழ்வரே. நான் அந்த காலத்திலிருந்து இந்த 11 பாட்டையும் சந்தோஷமாக பாடிக்கிட்டு இருக்கேன். பெருமாள் கோவிலுக்கு போனால் இந்த பாட்டை படிங்க, கண்ணீர் வராமல் இருக்காது, மனசு உருகிறோம். இந்த பக்கம் அந்த பக்கம் யார் வந்தால் என்ன ஏது ஒன்றும் பார்க்கப்படாது. அதை வீட்டில் இருந்தே பார்க்கலாம்ல. யார்கிட்டையும் எதுவும் பேசப்படாது, பெருமாளோட பேசணும். கோயிலுக்கு போனால் என்ன செய்யணும்? பெருமாளோட பேசணும். ஆன்மீகம்னா என்ன? ஆண்டவனை பற்றி பேசுவது அல்ல ஆன்மீகம், ஆண்டவனோடு பேசுவது ஆன்மீகம். பெருமாளை எதிர்த்தாப்புல நிற்க வச்சு, பெருமாளே என்னை என்னைக்கு கூட்டிக்க போற? நான் இங்கே கிடக்கிறேன், என்னால் முடியாது, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அரங்கத்து அரவணை பள்ளியானே. அப்படி அவன்கிட்ட கேட்டு பேசணும். திருவாசகத்தில் மாணிக்க வாசகசாமி பேசுகிறாரா பேசலையா?
என்னால் அறியா பதந்தந்தாய் யானது அறியாதே கெட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு யாரென்பேன் பன்னால் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியருடன் கூடாது என் நாயகமேன் பிற்பட்டு இங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே. அப்படி பேசணும் கடவுளோட. இந்த பொண்ணு கனவு கண்டுதா, பகல் பூரா கனவு நினைச்சிட்டு பெரியாழ்வார் பார்த்தார். அம்மா, அவன் கபட நாடக சூத்திராவதாரி, எப்படி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்குவான்? சந்தேகம் இல்லப்பா, அவர் வருவார். ஸ்ரீரங்கத்து பெருமாள் புறப்பட்டு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போயிட்டார். கல்யாணம் பண்ணிக்கிறேன். கனவுல எதை கண்டாலோ அது நனவில் நடந்தது. மாலை சூட்டுவது, யானை மேலே வந்தது, கைத்தலம் பற்றியது எல்லாம் நடந்தன. எல்லாரும் நிச்சயம் பண்ணது அப்படியே நடந்தது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆய்ப்பாடியாயிற்று. இவள் பெருமாளை அப்படியே ஆய்ப்பாடியில் இருப்பது போலே நினைத்து திருப்பாவை பாடினாள். 30 நாள் திருப்பாவை பாடினாள். ஆண்டாள் நாச்சியார் தன்னை யதுகுலத்து பெண்ணாக மாற்றிவிட்டாள். ஐயங்கார் வீட்டில் வளர்ந்த பொண்ணு மறக்காதீங்க. அவங்க யாதவர்கள். யாதவர்னா தெரியுமா? கோனார்னு சொல்கிறோம் பாருங்க, மாடு மேய்க்கிறவங்க, ஆடு மேய்க்கிறவங்க. அவங்க இந்த பாலிலே இருப்பாங்க. ஆட்டுப்பால், மாட்டுப்பால் கறப்பாங்களா, அவங்க கிட்ட போனால் இந்த பால் நாற்றம் அடிக்கும். அதுக்கு பேர் முடை நாற்றம்னு பேர். ஆமாம், எப்போ பார்த்தாலும் பாலை கறக்கிறவங்கன்னா கையில் நாற்றம் அடிக்குமா இல்லையா? ஆண்டாள் நாச்சியார் தன்னை அந்த ஊரு பெண்ணா நினைத்து கொண்டு திருப்பாவை பாடினாலாம். அவள் பக்கத்தில் வந்தால் மொடநாற்றம் அடிச்சுதான். அப்படியே மாறி போயிட்டா. கிருஷ்ண வாழ்ந்தது எந்த காலம், ஆண்டாள் நாச்சியார் இருந்தது எந்த காலம், அப்படியே தன்னை மாற்றி கொண்டு விட்டாள். திருப்பாவையில் ஒரு இடம் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். இந்த பெருமாள் இந்த மகாபலி சக்கரவர்த்திக்காக வந்தார் இல்லை? எப்படி வந்தார்? உயரமாக வந்தாரா, கட்டையாக வந்தாரா? கட்டையாக குட்டையாக வந்தார். அவருக்கு என்ன பேர்? வாமனன்னு பேர். கட்டையாக குட்டையாக இவ்வளவு உயரம். மகாபலி சக்கரவர்த்தி மிகப்பெரிய யாகம் பண்ணுறான். யாகத்தில் யார் கேட்டாலும் இல்லைங்காம கொடுக்குறான். இவர் கட்டையாக குட்டையாக வந்துட்டார். என்ன வேணும்? என் காலடி 3 அடி வேணும். முட்டுண்டு இந்த காலில் 3 அடியா? இன்னும் கூட கேளு. இல்லை, இதை கொடுத்தா போதும். மகாபலி சக்கரவர்த்தி திரும்புகிறான். பக்கத்தில் சுக்கராச்சாரியார். வெள்ளி, இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளி. சுக்கராச்சாரியார் வெள்ளிக்கு அதிபதி. பார்க்கிறார் மகாபலி சக்கரவர்த்தி, வந்திருக்கிறது மகாவிஷ்ணு, என்ன வேணாலும் பண்ணுவான், கொடுக்காதே, கொடுக்கிறேன்னு சொல்லாதே. மகாபலி என்ன சொல்றான்? மகாலட்சுமியை மார்பல வச்சிருக்கிற பெருமாளே எங்கிட்ட வந்து கேட்டா அது பெருமை இல்லையா? கொடுப்பேன். இந்த வாமனன் சொல்றான், கொடுக்கிறத தடுத்தா உனக்கு மட்டும் இல்லை, உன் சொந்தக்காரங்களுக்கும் உடுத்துறதுக்கும் உங்குறதுக்கும் ஒன்றும் கிடைக்காது. நினப்பில் வச்சுங்க. ஒருத்தன் கொடுக்குற போது தடுத்தோம்னா நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சொந்தக்காரங்களுக்கும் உடுக்கவும் கிடைக்காதான், உண்புக்கு கிடைக்காதான். திருவள்ளுவர் சொல்றார், கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். எடுத்தொருவருக்கொருவர் ஈவதனின் முன்னம் தடுப்பது உனக்கழகிதோ தகவில் வெள்ளி. கொடுப்பது விளக்கு கொடியோய் உனது சுற்றம், உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி விடுகின்றாய். கம்பராமாயணம். எடுத்துட்டான் கெண்டிய தண்ணியை ஊத்துனா கொடுத்ததா அர்த்தம். மகாபலி சக்கரவர்த்தி கெண்டியை எடுத்துட்டான். வாமனன் கையை நீட்டுறான். கையில் தண்ணியை ஊற்றணும். கெண்டி இந்த மூக்கு வழியாக தண்ணி வரணும். சுக்கராச்சாரியார் பார்த்தார், ஐயையோ இவன் கொடுத்தான்னா ஆபத்தா போயிடுமே, ஒரு வண்டா மாறினார். அந்த மூக்கில் போய் அடைச்சிக்கிட்டார். தண்ணி விழுமோ? விழுகலை, வண்டு அடைச்சிருச்சு. இந்த வந்தான்ல வாமனை தர்ப புல்லு வச்சிருக்கேன், ஒரு குத்து குத்தன. சுக்கராச்சாரிக்கு ஒத்த கண்ணு போச்சு, வண்டு பறந்துருச்சு. இன்னைக்கும் சுக்கிரனுக்கு ஒத்த கண்ணு கிடையாது.
வெள்ளி. சுக்கிரன் அசுரகுரு தண்ணியை எடுத்தானா ஊற்றிட்டான். ஊத்தின உடனே வளர்ந்துட்டான். உயர்ந்தவருக்கு உதவி வளருவது போலே வாமனன் வளர்ந்தான் வளர்ந்தான் வளர்ந்தான். ஒரு காலால பூமியை அளந்தான், ஒரு காலால தேவலோகத்தை அளந்தான். மூணாவது காலுக்கு இடம் எங்கேன்னு கேட்டான். மகாபலி சக்கரவர்த்தி தலையை காமிச்சான். தலையில ஒத்த காலை வச்சான். என்ன அர்த்தம்? பக்தனுடைய தலை ஆகாசத்துக்கும் பூமிக்கும் சமம். 3 அடி மண். கேட்டான், நீ எனக்கு என்றைக்கும் பக்தன், அதனாலே உலகம் அழியும் வரை நீ இருப்பாய். கேரள மக்கள் ஓணம் பண்டிகை அதுக்காகத்தான் கொண்டாடுறாங்க. மகாபலி சக்கரவர்த்தி அன்னைக்கு வந்ததா அர்த்தம். இருங்க, நான் இப்போ என்ன சொன்னேன்? அவன் எத்தனை அடி மண் கேட்டான்? 3 அடியா? ஆண்டாள் நாச்சியார் பார்க்குறா. கண்ணா, அன்னைக்கு 3 அடி கேட்டில்ல? ஆமாம், திருப்பாவையில் அந்த நிகழ்ச்சியை நான் 3 அடியில் பாடுறேன். திருப்பாவை எத்தனை பாட்டு? 30 பாட்டு. 3 பாட்டில் தான் அந்த உலகளந்தது வரும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். வைஷ்ணவ கோவில்களில் இதை சொல்லித்தான் வாழ்த்துவாங்க. நீங்காத செல்வம் கிடைக்குமா? ஓங்கி உலகளந்த உத்தமன். இன்னொரு பாட்டு, அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பரு கோமானே உறங்காதெழுந்திராய். 2வது. 3வது, அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென் நிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றுன் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரெம்பாவாய். 3 இடத்துல சொன்னான். நீ 3 அடி கேட்டில்ல, இந்தா 3 அடி வாங்கிக்கோ. பாட்டில் 3 அடி அற்புதமாக வந்தது திருப்பாவை. சரி, பெருமாள் வந்துட்டார், கல்யாணம் ஆச்சு. பெரியாழ்வார் பின்னாலே நிற்கிறார். ஐயோ, கல்யாணம் ஆனா என் பொண்ணை கூட்டிக்கிட்டு போயிடுவாங்களே. அம்மா, ஒத்த பொண்ணை பெற்றவனுக்கு இந்த கவலை. ஒரு 5-6 பொண்ணா இருந்தா கமலா போனா விமலா இருப்பா. புரியுதா? இது ஒத்த பொண்ணு. ஐயோ, ஒத்த பொண்ணை மாப்பிள்ளை கூட்டிகிட்டு போயிடுவானே, நான் என் பொண்ணை நாளைக்கு எப்படி பார்க்கறது? அதுவும் இந்த கிருஷ்ணனுக்கு 2 அம்மாவில்லை, என் பொண்ணுக்கு 2 மாமியார் இல்லை. கிருஷ்ணனுக்கு எத்தனை அம்மா? பெற்றவ தேவகி, வளர்த்தவள் யசோதை. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ஒத்த மாமியாருக்கே பிள்ளைகள் தடுமாறுதே. கிருஷ்ணனுக்கு 2 அம்மா இல்லை, என் கோதைக்கு 2 மாமியார் இல்லை. அந்த யசோதை என் பொண்ணை நல்லா வச்சுக்கணுமே. பாட்டுமா நினைக்கிறார். ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன். மகாலட்சுமி மாதிரி என் பொண்ணை வளர்த்தேன். செங்கன்மால் தான் கொண்டு போனான். இந்த பெருமாள் வந்துக்கும் பொண்ணை கூட்டிக்கிட்டு போயிட்டானேன். பின்ன கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கேயே விட்டுட்டு போவேன்? ஏம்மா, கூட்டிகிட்டு தானே போவேன். திருமகள் போல வளர்த்தேன், செங்கன்மால் தான் கொண்டு போனான். பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும் பிள்ளை பெற்ற யசோதை மருமகளை கண்டு உகந்து மனாட்டு புறம் செய்யுங்கொல்லோ. பெரிய பிள்ளையை பெற்ற யசோதை இந்த மருமகளான ஆண்டாள் நாச்சியாரை வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்த விடுவாளா? எப்படி இருக்கு பெரியாழ்வார் வாக்கு. ஸ்ரீரங்கத்துக்கு போயாச்சு, எல்லாம் ஒல்ல போகிறாங்க. சந்நிதி பெருமாள் கோதை கையை பிடிச்சிக்கிட்டு போகிறார். 2 பேரும் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போனாங்க, மறைஞ்சிட்டாங்க. ஆழ்வார் வெளியே நிற்கிறார். பூதேவி நம்மிடம் சேர்ந்து விட்டாள்
இவளுக்கு பெயர் கோதை. சேர்ந்துட்டா. இப்போ இவருக்கு எப்படி இருக்கும்? கண்ணீர் விட்டு அழுதார். பாட்டு பூரா அப்படி. இதெல்லாம் நடந்தது ஆரம்பம். ரொம்ப நாளாச்சு. ராமானுஜர்னு ஒருத்தர் வந்தார். ராமானுஜரை பற்றி தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருக்குத்தான் வைஷ்ணவத்தில் உடையவர்னு பேர். இன்னைக்கு நம்ம கோயில்கள் பூரா, பெருமாள் கோயில் பூரா நல்ல கூட்டம் சேருதுன்னா அதுக்கு யார் காரணம்? ராமானுஜர் காரணம். ஏன் தெரியுமா? எல்லா பெருமாள் கோயில்லையும் பிரசாதத்தை அருமையாக போட்டு விட்டார். அம்மா, திருப்பதின்னா என்ன ஞாபகம் வரும்? லட்டு. என்ன பெருமாள் ஞாபகம் வருதுன்னு யாராவது சொன்னீங்களா? இன்னும் அநியாயமாக இருக்கு. லட்டு தெரியுமா? அயோத்தியில் ராமருக்கு 22ஆம் தேதி அந்த கோயில் திறக்கிறாங்களாம். 1,00,000 லட்டு திருப்பதியிலேருந்து போகுதான். லட்டு. திருப்பதினா லட்டு, ஸ்ரீரங்கம்னா அரவணை, காஞ்சிபுரம்னா இட்லி. ஆமாம், அருமையாக இருக்கும். அழகர் கோயில்னா தோசை. பெருமாளுக்கு நல்ல நைவேத்தியத்தை போட்டு ஆட்களை சேர்த்து வைஷ்ணவத்துக்கு ரொம்ப பேரை சேர்த்து விட்ட புண்ணியம் ராமானுஜருக்கு. பிரசாதத்துக்காவது போவான் இல்லையா? சொற்பொழிவில் சில ஊர்களில் முதல்ல ஒரு 100 பேர் தான் உட்கார்ந்துருப்பாங்க. பிரசாதம் கொடுக்குற போது அது 300 ஆகிடும். அப்படித்தான் பேச்சை விட பிரசாதம் நல்லா இருக்கும்ல. பெருமாள் கோயிலில் பூரா வளர்த்தது யார்? ராமானுஜர். ஒன்று சொல்கிறேன் அவரை பற்றி. ஏன்னா ஆண்டாள் நாச்சியாருக்கும் அவருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அதுக்காகத்தான் இப்போ அவரை நான் எடுத்துக்கிட்டேன். ஆண்டாள் நாச்சியாருக்கு பின்னாலே ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வாழ்ந்தவர் ராமானுஜர். ராமானுஜர் பிறந்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? 1000 வருஷம் ஆச்சு. அவர் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார் தெரியுமா? அம்மா, நமக்கெல்லாம் உயிரோடு இருந்தால் எத்தனை வருஷம் இருக்கலாம் சொல்லுங்க? அது யார் 120ங்கிறது? பரவாயில்லையே. அடே அப்பா, சரியான ஆளாக இருக்காரு. நம்ம ஊரில் 100 அவர் சொன்னது தான் சரி. 120 வயசு. இந்த பஞ்சாங்கம் பார்த்துருக்கீங்களா? பஞ்சாங்கத்தில் தசைகள்லாம் போட்டிருப்பேன். சுக்கிர தசை, சூரிய தசை, ராகு தசை, சனி தசை, 9 தசை போட்டிருப்பானா? ஒன்னொன்றுக்கும் வருஷம் போட்டிருப்பானா? எல்லா வருஷத்தையும் கூட்டி பாடுங்க, 120 வருஷம் வரும். அத்தனை திசையும் அனுபவிக்கணும்னா மனுஷன் 120 வருஷம் உயிர் வாழணும். எங்கள் ஊரில் ஒருத்தர் சுக்கிர தசையே வரமாட்டேங்குது. கடைசி 96 வயசில் சுக்கிர தசை வந்துச்சு. இனிமேல் வந்தென்ன வராட்டி என்ன? நான் என்னத்தை அனுபவிக்க போகிறேன்? ஆமாம், என்னத்தை அனுபவிக்கிறது? 96 வயசில் சுக்கிர தசை வந்தால் என்ன, வராட்டி என்ன? எல்லா தசையும் வரணும்னா 120 வருஷம். மகாத்மா காந்தி 120 வருஷம் இருக்கிறேன்னு சொன்னார். நம்ம சுட்டுக்கிட்டு அனுபவிச்சு விட்டோம். நீங்கள் 120 வருஷத்துக்கு இருந்தால் இந்தியா போகிற போக்க பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. போங்க. அனுபவிச்சிட்டோமா இல்லையா? ராமானுஜர் 120 வருஷம். ஆமாம், கிருஷ்ண பரமாத்மா எத்தனை வருஷம் இருந்தார்? 125 வருஷம். பீஷ்மாச்சாரியார் 125 வருஷம். பெரிய கதை இருக்கதெல்லாம். அந்த காலம் எல்லாம் 100க்கு மேலே தான். உடம்பு நல்லா இருந்தது, ஒழுங்கான சாப்பாடு, கண்டதை சாப்பிட்றது இல்லை. அதனால அப்படி. ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். ஸ்ரீரங்கத்து பெருமாள் மேலே பெரிய காதல். ஆண்டாள் நாச்சியாரை அப்படியே கும்பிடுறார். திருப்பாவை பாடிக்கிட்டே சுற்றி வருவாராம். ஸ்ரீரங்கம் கோயில திருப்பாவை பாடிக்கிட்டே சுற்றி வருவாராம். ஒரு நாள் அப்படி பாடிக்கிட்டே வரார். உந்து மதகளிற்றன் 18ஆம் பாட்டு. நான் அந்த காலத்தில் பரிசுக்கு ஆசைப்பட்டு பாடம் பண்ணினேன். எங்கள் ஊரில் திருப்பாவை 30 பாட்டு, திருவம்பாவை 20 பாட்டு, திருப்பள்ளி எழுச்சி 10 பாட்டு. இந்த 60 பாட்டும் ஒப்பிச்சா தங்க காசு கொடுப்பாங்க அப்படின்னு காஞ்சி பரமாச்சாரியார் சொன்னார். தங்க காசு இல்லை. அந்த காலம் தங்கம் சீப்பு ரேட்டு. இன்னைக்கு தங்கம்னு பேர் வச்சாலே எகிரிக்கிட்டு போயிடுது விலை. தங்க காசு கொடுத்தாருங்க.
தங்க காசுக்கு ஆசைப்பட்டு படித்த 60 பாட்டு தங்க காசெல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஒரு சில்வர் தூக்குச்சட்டி கொடுப்பாங்க, அதுவும் போயிடுச்சு. படித்து 60 பாட்டும் இன்னும் மனசுக்குள்ளே நிற்கிது. அதானே முக்கியம். உந்து மதகளித்தன் 18ஆம் பாட்டு. உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமலும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் புயலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய். கிருஷ்ணனுடைய மனைவிக்கு பேர் நப்பின்னைன்னு பேர். 7 காளைகளை அடக்கி அவளை கல்யாணம் பண்ணானா. அந்த காலத்தில் அப்படித்தாம்மா. நம்ம வீட்டு காளையை எவன் அடக்கிறானோ அவன்தான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைம்பாங்க. ஏன் தெரியுமில்ல? காளை அடக்கிறவன் தான் இந்த பொண்ணை அடக்கலாம், இல்லாட்டி இந்த பொண்ணுக்கு அடங்கலாம். வேற என்ன பண்ணுறது? 7 காளை அடக்கினானா. அவளுக்கு என்ன பேர்? நப்பின்னைன்னு பேர். அவள் கதவை திறங்கிறான். இதான் இந்த பாட்டு. ராமானுஜர் இதை பாடிக்கிட்டே போனாரா. ஸ்ரீரங்கத்தில் பெரிய நம்பின்னு ஒருத்தர், பெரிய ஆழ்வார். அவர் பெரிய நம்பி. அவர் பொண்ணுக்கு அத்துளாயின்னு பேர். வைஷ்ணவம், அருமையான குரல், பெருமாளை பாடுறவர். வெளியில் பிச்சை போட்டாலாம். ராமானுஜர் பிச்சை எடுத்துத்தான் சாப்பிடுவார். 7 வீட்டில் பிச்சை போட்டாலாம். இவர் காலில் விழுந்துட்டார். ஐயோன்னு விலகினாலாம். நீ அத்துளாய் இல்லை, நப்பின்னை பிராட்டி. நான் அந்த பாட்டை பாடிக்கிட்டு வந்தேனா, உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய்ங்கிறதுக்கும் அந்த பொண்ணு வாரதுக்கும் சரியா இருந்துச்சு. நீ நப்பின்னை பிராட்டி. இப்படி வாழ்ந்தவர். திருக்கோஷ்டியூர்னு ஒரு ஊர் உங்களுக்கு பக்கம்தானே. இங்கே திருக்கோஷ்டியூர், திருப்பத்தூர் பக்கம், இங்கே இல்லை. திருக்கோஷ்டியூர். திருக்கோஷ்டியூரில் திருக்கோஷ்டியூர் நம்பின்னு ஒரு பெரியவர். அவர்கிட்ட உபதேசம் வாங்கணும் அப்படின்னு நம்ம ராமானுஜர் நினைச்சார். ஸ்ரீரங்கம் எங்கே இருக்குது, திருக்கோஷ்டியூர் எங்கே இருக்குது? கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டராவது இருக்கும். நடந்து வந்தார். 1000 வருஷத்துக்கு முன்னால் வேற என்ன பண்ணுறது? நடந்து வந்தா திருக்கோஷ்டியூர் நம்பி, இப்போ உனக்கு உபதேசம் பண்ண மாட்டேன் போ. போச்சு, திரும்பி போயிட்டார். 6 மாதம் கழித்து திரும்ப வந்தார். அப்பவும் உபதேசம் பண்ண மாட்டேன். 7-8 முறை ஆச்சு, முடியலை. கடைசியாக வந்தார், உட்கார்ந்தார். இப்போ உபதேசம் பண்ணலைன்னா பட்டினி கிடந்து செத்து போவேன். திருக்கோஷ்டியூர் நம்பி பார்த்தார். சரி, உபதேசம் பண்ணுறேன். ஆனால் ஒன்று, என்ன? நான் சொல்கிற மந்திரத்தை வெளியில் யாருக்கும் சொல்லக்கூடாது. சொன்னால் கேட்டவங்க வைகுண்டம் போவாங்க, சொன்ன நீ நரகத்துக்கு போவே. சரி, உட்கார்ந்தாச்சு. குருநாதர் உட்கார்ந்திருக்கார், சிஷ்ய பிள்ளை நிற்கிறார். ஓம் நமோ நாராயணாய, இதான் மந்திரம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. வாங்கிக்கிட்டாரா? திருக்கோஷ்டியூருக்கு வந்தாரா? திருக்கோஷ்டியூர் கோயில் பார்த்துருக்கீங்களா? சௌமிய நாராயண பெருமாள் கோயில், 3 மாடி. மேல் மாடிகளை ஏறி நின்று பார்க்கலாம். நின்ற தோற்றம், இருந்த தோற்றம், கிடந்த தோற்றம் தெரியுதா? இங்கே ரொம்ப பேர் வெளியே நிற்பாங்க, அது நின்ற தோற்றம். நீங்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, இது இருந்த தோற்றம். ராத்திரி 1 மணி ஆச்சுன்னா சில பேர் படுத்துருவாங்க, அது கிடந்த தோற்றம். பெருமாளுக்கு 3 தோற்றமும் உண்டு. 3 தோற்றமும் திருக்கோஷ்டியூரில் பார்க்கலாம். ராமானுஜர் மேலே ஏறினார், மேல் மாடி. எல்லாரும் வாருங்கள், மந்திரம் சொல்லப் போகிறேன். அந்த காலத்தில் மந்திரம் சொன்னால் கூட்டம் சேரும். இப்போ ஓடி போயிடுவாங்க, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் போய்யான்னு. நல்லதுக்கு கூட்டம் சேர்ந்தது அந்த காலம். எல்லாம் வந்துட்டான், ஊர்க்காரன் போறா, என்னமோ சொல்ல போறார் சாமியார். எல்லாரும் சொல்லுங்கள், ஓம் நமோ நாராயணாய. நாமம் அன்னது கேள், ஓம் நமோ நாராயணாய. பிரகலாதன் இரணியனுக்கு சொன்னது ஓம் நமோ நாராயணாய.
ஓம் நமோ நாராயணாய எல்லாம் சொல்லிட்டாங்க. திருக்கோஷ்டியூர் நம்பி ஆள் விட்டார். ராமானுஜா இங்கே வா. வந்தார். நான் என்ன சொன்னேன்? இந்த மந்திரத்தை வெளியில யாருக்காவது சொன்னால் கேட்டவன் வைகுண்டம் போவான், சொன்ன நீ நரகத்துக்கு போவே. எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னியே. ஆமாம், எல்லாரும் எங்கே போவாங்க? எல்லாரும் வைகுண்டம் போவாங்க. சொன்ன நீ நரகத்துக்கு போவே. குருநாதா, இத்தனை பேரும் வைகுண்டம் போகிறதுக்கு நான் ஒத்த ஆள் நரகத்துக்கு போனா பரவாயில்ல குருநாதா. நீ தாண்டா வைஷ்ணவத்துக்கு உடையவன், உனக்கு இன்னுமே உடையவன்னு பேரு. உடையவன்னா தெரியுமா? ஓனர். அப்படி தமிழில் சொன்னாத்தான் புரியும். உடையவன்னா என்ன அர்த்தம்? சொந்தக்காரன். வைஷ்ணவத்துக்கு சொந்தக்காரர், உடையவர்னு பேர். அவர் நம்ம ஆண்டாள் நாச்சியார் பாட்டையெல்லாம் படித்தாரா? ஆண்டாள் நாச்சியார் நம்ம கள்ளழக பெருமாளுக்கு போய் ஒரு பாட்டு பாடினாங்க. கள்ளழகர் தெரியுதா? மதுரையில் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தங்க குதிரை வாகனத்தில் வருவார்ல கள்ளழகன், அங்கே போய் ஒரு பாட்டு பாடினாங்க. நாறு நரும் பொழில் மாலிரின் சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன். ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்கொல்லோ. பெருமாளுக்கு நான் 100 அண்டாவில் வெண்ணெய் வச்சேன், 100 அண்டாவில் அக்கார அடிசில் வச்சேன். அக்கார அடிசில்னா தெரியுமாம்மா? நெய்யிலே வேக வைக்கிறது. இந்த சக்கரை பொங்கலை தண்ணியில் தானம்மா வேக வைப்பாங்க, நெய்யிலேயே வேக வைப்பாங்களாம். அதுக்கு பேர் அக்கார அடிசில். சும்மா வாசம் இழுத்து எரியும் நெய். அதை சில பேர் வாங்கி அதுக்கு நெய் விட்டு சாப்பிடுவாங்க. வாரியார் சாமி நாமக்கல்லில் ஒரு டாக்டர் வீட்டில் சாப்பிட்டோம். என் பக்கத்தில் வாரியார் சுவாமி. நாமக்கல்லில் கம்பன் விழா. டாக்டர் அக்கார அடிசில் கொண்டாந்து போட்டார். வாரியார் சாமிக்கும் எனக்கும். சாமி பக்கத்தில் உட்காந்துருக்கார். இதுக்கு ஊற்றுறதுக்கு நெய் கொண்டாடினார். அதுவே நெய்யில் குளிச்சுக்கிட்டு இருக்கு. நெய் கொண்டா வாங்கி ஊற்றி சாப்பிட்டு எனக்கும் ஊற்றினார். சாப்பிட்டு பாரு, நீரில்லா நெற்றி பால், நெய்யில்லா உண்டி பால். எப்படி இருக்கு? மறக்காதீங்க, அதெல்லாம் ஒரு காலம். வாரியார் சாமியோட இருந்த காலம். 100 தடாவில் வெண்ணெய் வைக்கணுமா? 100 தடாவில், தடான்னா தெரியுமா? அண்டா. 100 அண்டாவில் அக்கார அடிசில் பண்ணி வைக்கணுமா? இதெல்லாம் நான் பெருமாளுக்கு வைக்க வேணும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் பாடிட்டு போயிட்டார். வைக்கல. ராமானுஜர் பின்னால வந்தார். ஆண்டாள் நாச்சியார் அன்னைக்கு பாடிட்டாங்களே, அது மாதிரி பிரசாதம் பண்ணணும். மாலிரிஞ்சோலை, திருமாலிரிஞ்சோலை தயார் பண்ணி விட்டாரம்மா. 100 அண்டாவில் அக்கார அடிசில், 100 அண்டாவில் வெண்ணெய். யாருக்கு? திருமாலிரிஞ்சோலை சுந்தரராஜ பெருமாள் முன்னால் கொண்டே வச்சு சாமி ஏற்றுக்கிடுங்க. எப்படி இருக்கு? அந்த அம்மா சொல்லிக்கிட்டு எத்தனை காலம் ஆச்சு? சொல்லிக்கிட்டு அதை முறையாக நிறைவேற்றணும். அப்படியே கேப் விட்டுறக்கூடாது. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவான்? ஒன்று சொல்லிக்குவான், சரியாக போச்சுன்னா அப்படி விட்டுருவான். பெருமாள் மறந்துடுவார். விட்டுருவோமா இல்லையா? ராமானுஜர் நிறைவேற்றினாராம். நிறைவேற்றிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தாராம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் நாச்சியார் சந்நிதிக்கு வந்தாராம். ஆண்டாள் நாச்சியார் சந்நிதிக்கு வந்த உடனே உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டுதான், வாரும் கோயில் அண்ணாவே. அண்ணான்னு கூப்பிடுறா ஆண்டாள் நாச்சியார். கோயில்னா எந்த ஊர்? சைவர்களுக்கு கோயில் சிதம்பரம், வைஷ்ணவர்களுக்கு கோயில் ஸ்ரீரங்கம். ஆமாம், திருப்பதி இல்லை, நம்பர் 1 ஸ்ரீரங்கம். எல்லா ஆழ்வார்கள் 11 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட மூர்த்தி ஸ்ரீரங்கத்து பெருமாள். 10 ஆழ்வார்கள் தான் திருப்பதியை பாடினார்கள். வாரும் கோயில் அண்ணாரே. கோயில் ஸ்ரீரங்கத்திலிருந்து வரக்கூடிய என் அண்ணாவே. என்ன? ஆண்டாள் நாச்சியார் முன்னால பிறந்தவர், ராமானுஜர் பின்னால பிறந்தவர். அண்ணனா தம்பியா? தம்பி தானம்மா. இத்தனை காலத்துக்கு அப்புறம் வாரும் தம்பியேங்கணும், வாரும் அண்ணாவே. ஏன் தெரியுமா?
தங்கச்சி ஒன்றை சொல்லிவிட்டா அண்ணன் அதை நிறைவேற்றணுமா? தம்பி இல்லை, தங்கச்சி ஒன்று சொன்னால் அண்ணன் நிறைவேற்றணுமா? தங்கச்சியாக இருக்கிற ஆண்டாள் நாச்சியார் சொன்னதை நிறைவேற்றினதுனால ராமானுஜர் என்ன ஆயிட்டாரு? அன்னார் ஆயிட்டாரா? வாரும் கோயில் அன்னாரே. ராமானுஜருக்கு சந்தோஷம். ஆண்டாள் நாச்சியார் காலில் விழுந்து வழிபாடு பண்ணுகிறார்கள். ஆண்டாள் நாச்சியாருடைய பெருமைக்கு எல்லை கிடையாது. ஆண்டாள் நாச்சியாருக்கு இன்னைக்கும் அவங்க கல்யாணத்தன்னைக்கு நிறைய பேர் அந்த வீடுகளில் இருந்து சீதனம் கொண்டே கொடுக்குறாங்க. ஸ்ரீரங்கத்துக்கு போகுது, அவள் சாத்தின பட்டு கள்ளழகருக்கு வருது, திருப்பதிக்கு போகுது. ஆண்டாள் நாச்சியார் பெருமைக்கு எல்லை இல்லை. ஆண்டாள் நாச்சியார் கேட்டதுக்காக பெருமாள் கனவில் வந்தார். கனவிலே வந்தவர் பின்னாலே நேரில் வந்தார், கல்யாணம் பண்ணி கொண்டார். அதிலே தான் மாலை சூட்டிய மணவாளனாக காட்சி கொடுத்தார். எந்த மாலை? கல்யாண மாலை இல்லை, கண்ணாடி மாலை. முதல்ல கண்ணாடியில் தானே பார்த்தா, மாலையை போட்டு கண்ணாடியில் பார்த்தால, அந்த மாலை தான் முக்கியம். மாலை மயக்கிய மாலை. புரியுதா புரியலையா? மாலுன்னா திருமால். மாலை மயக்கிய மாலை ஆண்டாள் நாச்சியாருடைய பாமாலை. 143 பாட்டு. ஒரு பாட்டு சொல்கிறா, இந்த பெருமாள் மேலே எனக்கு காதல், இவனுக்கு என் வருத்தம் கொஞ்சம் கூட தெரியலை. நான் இந்த பாடு படுறேன், இவன் பாட்டுக்கு என்னை மறந்துட்டு இருக்கிறான். யார? பெருமாளை. கண்ணன் என்னும் கருந்தெய்வம். கிருஷ்ணன் கருப்பா சிவப்பா? கருப்பு. கண்ணன் என்னும் கருந்தெய்வன் காட்சி பழகி கிடப்பேனை. நீங்கள் சந்தனத்தை கொண்டாந்து போட்டால் புண்ணில் புளிய போட்டாப்பல் இருக்கு, எரியுது. வேண்டாம், அவன் கழுத்து மாலையை கொண்டாந்து எனக்கு போடுங்கள். கண்ணன் என்னும் கருந்தெய்வ காட்சி பழகி கிடப்பேனை. புண்ணில் புளி பெய்தார் போல புறம் நின்று அழகு பேசாதே. பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான், பெண்ணுடைய வருத்தம் தெரியாத பெருமான். அவனுடைய வீதக ஆடை கொண்டு என்னை வண்ணந்தெளிய வீதக ஆடை கொண்டு வீசுகிறேன். அவன் கழுத்தில் போட்டிருக்கிற ஆடையை கொண்டாந்து எனக்கு போர்த்துங்கள். நிறுத்துங்க. ஆண்டாள் நாச்சியாருக்கு ராமனை பிடிக்குமா கண்ணனை பிடிக்குமா? முடிக்க போகிறேன். ராமனை பிடிக்குமா கண்ணனை பிடிக்குமா? ரெண்டும் பெருமாள் தானே. கண்ணன் கண்ணுக்கு இனியானா, ராமன் மனத்துக்கு இனியானா. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்தரவாய். கண்ணுக்கு இனியவன் கிருஷ்ணனா, மனசுக்கு இனியவன் ராமனா? ஏன் தெரியுமா? ராமன் ஒரு சீதையோடு வாழ்ந்தவன். இல் ஒன்று, வில் ஒன்று, சொல் ஒன்று. ராமன் சொன்னால் அதை மீற மாட்டான். எத்தனை பண்டாட்டி? அவங்க அப்பாவுக்கு 60,003. தசரத சக்கரவர்த்திக்கு 60,003 சம்சாரம். அவர் இறந்த பொழுது 60,003 டிக்கெட்டு உட்கார்ந்து இருந்துச்சான். நடுவில் பணத்தை போட்டாங்களாம். கம்பன் சொன்னா, தையல் கடலில் கிடந்தானை தைலக்கடலில் போட்டார்கள். பெண்கள் சமுத்திரமா? அம்மா, பின்ன 60,000 பேர் அவருக்கு. ராமனுக்கு ஒரு சீதை. தேரோட்டும் கண்ணனுக்கு ராதா, அந்த சிங்கார ராமனுக்கு சீதா. காரோட்டும் எனக்கு ஒரு கீதா, கல்யாணம் பண்ணி கொள்ள தோதா. யார் பாட்டு தெரியுதா? கண்ணதாசன். நடையா இது நடையா, ஒரு நாடகம் அன்றோ நடக்குது. இடையா இது இடையா, அது இல்லாதது போல் இருக்குது. தேரோட்டும் கண்ணனுக்கு ராதா, அந்த சிங்கார ராமனுக்கு சீதா. ஒருத்தி தான். காரோட்டும் எனக்கு ஒரு கீதா, அந்த பொண்ணு பேரு கீதா. கல்யாணம் பண்ணி கொள்ள தோதா. அப்படியே கண்ணதாசன் பாட்டு. மனத்துக்கினியான் ராமனா, கண்ணுக்கினியான் கிருஷ்ணனா. ஏன் தெரியுமா? ஒரு சீதையோட வாழ்ந்து அவளை காட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் காட்டிலையும் கஷ்டப்பட்டு வந்தானே, அதனால அவன் மனசுக்கு பிடிச்சவனா. கிருஷ்ண பரமாத்மா 16,000 தேவிமார். கோகுலத்தில் 16,000 பெண்கள்,
பிருந்தாவனத்தில் 16,000 பெண்களோட ராசகிரீடை. அது என்ன சார் 16,000 கணக்கு? ராமாயணத்திலே ராமனா வந்த பொழுது தண்டகாவனத்து ரிஷிகள் 16,000 பேர் ராமனை பார்த்தாங்களாம். ராமன் எப்படியா? ஆண்களே பார்த்தா ஐயோ நான் பொண்ணா பிறக்கலையேன்னு நினைப்பானா. இந்த ராமனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் பொண்ணா பிறக்கலையே, ஆடவர் பெண்மையை அவாவு தோழினாய், அப்படி அழகான். இந்த 16,000 ரிஷிகளும் ராமனை பார்த்தாங்களாம். ஐயோ இந்த ராமனை கல்யாணம் பண்ணிக்க நம்ம பொண்ணா பிறக்காம அநியாயமா ஆணா பிறந்துட்டோமே. ராமன் சொன்னானா, கவலைப்படாதே, அடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம் 16,000 பேரும் கோகுலத்தில் பிறப்பீர்கள், நான் வருகிறேன், உங்களோடு ராசகிரீடை பண்ணுகிறேன். 16,000 டிக்கெட்டு. ஒரு மனைவிக்கு கணவன் 16,000 பெண்ணோட இருந்தா பிடிக்குமா? தான் ஒருத்தின்னு இருந்தா பிடிக்குமா? இது மனத்துக்கு இனியான், அவன் கண்ணுக்கு இனியான். போதும், கோதையினுடைய வாழ்க்கையை இன்றைக்கு சொன்னோம். யமுனையினுடைய பெருமையை கோதாவரி வாங்கி கொண்டது. கோதாவரியின் புகழை கோதை என்ற பெயரினாலே ஆண்டாள் நாச்சியார் நிலைநாட்டினாள். அதனாலே கோதாவரியும் மகிழ்ச்சி கொண்டாள். ஆண்டாள் நாச்சியாருடைய அவதாரம் பூதேவியின் அவதாரம். ஆழ்வார்கள் எத்தனை பேர்? 12 பேர். 11 பேர் ஆண்கள், ஒரே ஒரு பொண்ணு. 11 பேர் பாட்டையும் ஒரு பக்கம் வச்சு, இந்த பொண்ணு பாடின பாட்டை ஒரு பக்கம் வச்சா பொண்ணு பாடுற பாட்டு தட்டு கீழே இருக்குமா, அந்த தட்டு மேலே போயிடுமா. புரியுதா? நம்மாழ்வார் தன்னை மனைவியாக மாற்றிக்கொண்டு பாடினார். திருமங்கை ஆழ்வார் தன்னை பெண்ணாக மாற்றிக்கொண்டு பாடினார். ஆண்டாள் நாச்சியார் பெண்ணாகவே இருந்து பாடினாள். எதையா உண்மையா இருக்கான்? ஆம்பளை பொம்பளை வேஷம் போட்டால் எப்படி இருக்கும்? கன்றாவியா இருக்கும். யோசிச்சு பாருங்க. திருமங்கை ஆழ்வார் தன்னை பெண்ணாக்கி கொண்டார் மனசளவில். நம்மாழ்வார் தன்னை பெண்ணாக்கி கொண்டார். பராங்குச நாயகி, பரகால நாயகி. ஆண்டாள் பெண்ணாகவே இருந்து பாடினாள். பள்ளத்தில் இருந்து மேட்டுக்கு தண்ணி ஏறாது, மேட்டில் இருந்து தான் பள்ளத்துக்கு ஓடியாரும். அதெல்லாம் பள்ளத்திலேருந்து தண்ணியை மேலே ஏற்றி இருக்கு. ஆண்டாள் நாச்சியார் மேட்டில் இருந்து தண்ணியை பள்ளத்தில் ஊற்றின மாதிரி பெண்ணாக இருந்து அனுபவித்து பெண்குலத்துக்கு பெருமை சேர்த்தவள் ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம்.